ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த ட்ராமா முடிஞ்சதுனால இன்னைக்கு புதுசா ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து சைனீஸோட ஷார்ட் ட்ராமா தான் இது. இது பிடிச்சிருக்கு, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது முடிஞ்ச அளவு சீக்கிரமே நம்ம முடிச்சிடலாம். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டத்துல இருக்க நம்ம ஹீரோயினோட தம்பியை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அந்த தம்பியை கொலை பண்ணது யாரு, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வரா. யாருக்கு எதிரா வந்துட்டு இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அந்த குரூப்ல தான் வந்து நம்ம ஹீரோவுமே இருக்கான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆகுது, தம்பியை கொலை பண்ணவங்கள பழி வாங்கினாலா வாங்கலையா ஹீரோயின் அப்படின்றது தான் கதை. இப்போ வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கா இல்லையா, இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேரு வந்து ஜென். இப்பதான் இவ மனசுக்குள்ள நினைக்கிறா, என் தம்பியை கொலை பண்ணதுக்கு உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. யாரெல்லாம் வந்துட்டு அவ பழி வாங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அவளோட அப்பா, அவளோட ஸ்டெப் மதர், அதுக்கப்புறமா அவங்க 2 பேரோட பொண்ணு, இவங்க 3 பேரையும் பழி வாங்கறதுக்காக தான் வந்திருக்கா. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னால ஒன்றும் பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி கிடையாது, உங்க எல்லாரையும் நான் வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். ஒரு பெரிய பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பேரு வந்து ஹான். நம்ம ஹீரோயின் போட்டுட்டு இருந்த மாதிரி மாஸ்க், அதாவது நரியோட மாஸ்க் தான் இவனுமே போட்டிருக்கான். 2 பேருமே எதிர்க்க வராங்களா. ஹீரோயின் அவளோட கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழறதுக்கு போறா. அப்ப கரெக்டா அவனை கிஸ் பண்ற மாதிரி போயிடுறாளா. ஆனா ஹீரோ என்ன பண்றானா, உஷாரா அவனோட கையை எடுத்து நடுவுல வச்சிடறான். ஐயோ சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அவனோட கையில லிப்ஸ்டிக் ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த பார்ட்டிக்குள்ள போற இன்விடேஷனை கொடுத்துட்டு உள்ள போயிடுறா. அப்ப ஹீரோ பாக்குறான், அவனோட பேக்கெட்ல இன்விடேஷனோட கவர் தான் இருக்கு, இன்விடேஷன் இல்ல. அப்ப அந்த இன்விடேஷன் எங்க போயிருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். வேற யாரும் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோவுமே கொஞ்சம் பெரிய ஆள் தான் போல. அதனால வந்துட்டு உடனே, பரவாயில்ல சார், உங்ககிட்ட இன்விடேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள அனுப்பிடுறாங்க. உள்ள போகும்போதே ஹீரோ கிண்டல் பண்றான், என்ன நரி மேடம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா, உங்களை பார்ட்டிக்கு வந்துட்டு நான் எனக்கே தெரியாம கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோயினும், ஓ ஓகே மிஸ்டர் நரி, உங்களுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. பார்ட்டியில ஹீரோ கிட்ட வந்து ஒரு பொண்ணு பிட்ட போடுறா. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு கையில இருக்க லிப்ஸ்டிக்கை காமிச்சு, ஆமா எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அதனால நீ கொஞ்சம் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். இவனோட பேரு வந்து சான். இவன் வந்துட்டு ஹீரோ கிட்ட, என்ன மச்சான் நீ சொல்லவே இல்லை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். உடனே சும்மா சொன்னேன்டா, அந்த பொண்ணு வேற வந்து உட்காந்துட்டானா, அதுக்கப்புறம் என்ன பேசியே சாவடிப்பா, எனக்கு அதுல மூடே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்பதான் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரை காட்டுறாங்க. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, இவ தான் வந்து அவளோட சிஸ்டர். இவளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஷினி. இந்த பணக்கார திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இவ. இவ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, உலகத்திலேயே இந்த ட்ரெஸ் என்கிட்ட தான் இருக்கு, இந்த நெக்லஸும் என்கிட்ட தான் இருக்கு, அதே மாதிரி இந்த ஹியரிங்குமே வந்துட்டு என் ஒருத்திக்கிட்ட தான் இருக்கு, இது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான பிராண்டு, எனக்காகவே நான் செஞ்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதை அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப சான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஷினி பக்கத்துல போய் நிக்கிறா. இவ தான் வந்துட்டு என்னோட ஃபியான்சி, உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை பிடிச்சி அப்படியே திருப்புறான். பார்த்தா அது நம்ம ஹீரோயின். அவளுமே அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவன் பாக்குறான், ஐயோ சாரிங்க, நான் என்னோட ஃபியான்சின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின், ஐயோ பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. யாருடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ஷினி தான் வந்து கொலை வெறி ஆத்திரத்தோட வரா. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா வந்துட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு என்ன மாதிரி வந்து என்னோட வருங்கால புருஷன் பக்கத்துல நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பலான்னு கண்ணத்திலேயே ஒண்ணு விடுறா ஹீரோயின். உடனே ஹீரோயின் போயிட்டு அப்படியே சான் மேல விழுந்துடுறா. ஹீரோயினுக்கு அப்படியே 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு கண்ணு முன்னாடி வந்து போகுது. இந்த ஷினி இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினை போட்டு சேரிலேயே அப்படியே மிதிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு உன் தம்பிக்கெல்லாம் வாழறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு ஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து வந்து ரொம்ப சோகமா கிளம்பி போறா. ஆனா திரும்பின கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் வந்து அன்னியன் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ வந்துட்டு இவ சிரிச்சுக்கிட்டே போறதையுமே பாக்குறான். சானுக்கு வந்து இவளை அவ அடிச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. அதனால சான் வந்து என்ன சொல்றான்னா, சாரி, நான் பண்ண தப்புக்கு வந்துட்டு என்னோட ஃபியான்சி உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டா, தயவு செஞ்சு அவளுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது,
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆக்சுவலா நான் வந்துட்டு ஒரு பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சான் கிட்ட சொல்லும் போது இவன் உடனே என்ன பண்றான்னா இவனோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு தாண்டா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தோஷமாயிடுறா. அதோட நேரா வெளியில போற ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா தனியா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இவளுக்கு வந்துட்டு அவளோட தம்பி ஞாபகம் வருது. இவ வந்துட்டு தனியா ஏதோ ஒரு சேரிட்டியில தான் வந்து சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்க படிச்சுக்கிட்டும் இருந்திருக்கா. தம்பி வந்து தனியா வேற ஒரு இடத்துல தான் இருந்திருக்கான் அவங்க அம்மா கூட. சடனாவும் ஒரு நாள் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது. அங்க போய் பார்த்தா அம்மாக்காரி வந்து அந்த இறந்த இடத்துக்கு வரவங்க எல்லாரும் காசெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த காசெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு போய் பார்க்கும் போது அப்படியே பத்திக்கிட்டு வருது. என்னம்மா நீ உட்காந்து காசை எண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா? அவன் எப்படி வந்து தண்ணியில மூழ்கி செத்துருப்பான், அவன் நல்லா வந்து ஸ்விம் பண்ணுவான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது இப்ப என்னடி பண்ண சொல்ற, அவன் தான் போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா அம்மா சொல்றாங்க. இந்த டைமுக்கு ஷினி என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வரா. வரும்போது அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஆமா இவன் மட்டும் என்ன நல்ல பொறப்பா பிறந்திருக்கான், இவன் கேவலமான பொறப்பு தானே பிறந்திருக்கான், இவனுக்கு வந்துட்டு இந்த இறுதி சடங்கெல்லாம் பண்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃப்ரெண்ட்ஸை விட்டு இந்த எழுத்தை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க சொல்லிடுறா. அங்க வச்சிருக்க அஸ்தி கிஸ்தி எல்லாத்தையும் அவங்க அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாக்காரி என்ன பண்றான்னா இதுதான் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் எடுத்து அங்க இருந்து ஓடிடுறா. அப்பதான் வந்துட்டு ஹீரோயினை இவங்க அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டில்ல அஸ்தியை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த அஸ்தியை எல்லாத்தையும் வந்துட்டு அங்க அந்த தரையில அதுவும் சேரா இருக்கு அங்கேயே கொட்டி மொத்தத்தையும் வந்து வீணாக்கிடுறா. இது பார், நீயோ இல்ல உன்னோட தம்பியோ யாரா இருந்தாலும் சரி என்னோட ஃபேமிலிக்குள்ள வரலாம் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. நீ இங்க இருந்து ஓடி போயிடு, இதோட என் கண்ணு முன்னாடியே வந்துடாத. நீ திரும்பவும் வந்த அப்படின்னா உன் தம்பிக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த மழையில சேர்ல விழுந்த அஸ்தி எதையுமே வந்து எடுக்க முடியாம ஹீரோயின் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு கார்ல இருந்து இறங்கி நிக்கிறா. யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட ஸ்டெப் மதர் தான். சோ இவளுமே இங்க வந்திருக்கா. இது எல்லாமே பண்றதுக்கு அவளும் உடந்தையாதான் இருந்திருக்கா. இவங்களெல்லாம் எப்படி சும்மா விடலாம் சொல்லுங்க. அதனாலதான் ஹீரோயின் வந்து இப்ப பழி வாங்க வந்திருக்கா போல. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க யாரும் கொடை எடுத்துட்டு இவ பக்கத்துல வர மாதிரி இருக்கு. உடனே ஒரு பாட்டில உடைச்சு கரெக்டா கழுத்துக்கு நேரா நீட்டுறா. அது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் பார்த்தா அவளுக்கு கொடையை எடுத்துட்டு வந்து நீட்டுறான். என்ன நிறையாரே, நீங்க என்ன இந்த பக்கம் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. பேசிக்கிட்டே இருந்தவ அப்படியே வந்துட்டு ஃபுல்லா குடிச்சிருக்கா இல்லையா, மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும் போது ஒரு போட்ல இருக்கா, இன்னொரு போட்ல நம்ம ஹீரோவும் இருக்கான். அப்ப வந்து அவ கேக்குறா, இந்த போட்டெல்லாம் ஒண்ணுதா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். ஓ நீ இந்த ரெஸ்கியூ வேலை எல்லாம் பாக்குறவனா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். நீ என்ன அவ்வளவு பெரிய பார்ட்டியில வந்திருந்த, அங்க எதனா பணக்கார பொண்ணு கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் சிரிக்கிறான். நான் உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன், நீ ஏதோ சேனல் ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுது, தயவு செஞ்சு அதை பண்ணாத. ஏன் அப்படின்னா அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் வந்து உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது சேச்சே நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல, நான் ஒரு பிசினஸ் விஷயமா பிசினஸ பத்தி பேசுறதுக்காக தான் அங்க போனேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். உண்மையாவே நீ வேலை விஷயமா தான் போனேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு இப்பவே வந்து நீ பண்ற விஷயத்துல இருந்து ஒதுங்கி போயிடு அப்படின்னு சொல்றான். இங்க ஷினிய காட்டுறாங்க. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அவ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை பூராத்தையும் நாரா கிழிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு செம காண்டு. ஹீரோயின் வந்துட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அவளை மாதிரி நின்னுட்டா இல்லையா, அவ எப்படி எனக்கு ஈக்குவலா இருக்கலாம், என்னால வந்துட்டு இதை ஏத்துக்கவே முடியாது, அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பவே தெரியணும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நிலைமை ஆச்சோ அந்த நிலைமைய நான் அவளுக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இங்க ஷினி இருக்கா இல்லையா, அவ கூட வந்து அவளோட அசிஸ்டன்ட் ஒருத்தி இருக்கா. அப்ப இவ என்ன பண்றானா ஒரு சிசரையும் தூக்கி சேர்த்தாப்புல அவ காலில் கடாசிடுறா. அவ காலில் நல்லாவே அடிபட்டுடுது. என்ன இப்போ உனக்கு வலிக்குதா, நான் வந்து உனக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், உனக்கு வந்துட்டு ஒன்றும் வலி இதுக்கு மேலே தெரியாது அப்படிதானே அப்படின்னும் போது ஆமா மேடம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சான் வந்து இவளை பார்க்கறதுக்காக இவளோட வீட்டுக்கு வரான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிட்டி ப்ராஜெக்ட் பண்றாங்க. அந்த சைபர் சிட்டி ப்ராஜெக்டை வந்துட்டு எனக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லி சினி கேட்டுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அது வந்து உனக்காக தான், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவுமே வந்துட்டு பணக்கார வீட்டு பையன் தான் போலங்க. அவங்க அண்ணா வந்து எப்பதாண்டா நீ வந்து பிசினஸ பாத்துப்ப அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இந்த பிசினஸ பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைனா அதை தான் நீ பாத்துக்கிறல்ல, நீயே பாத்துக்கோ, எனக்கு இந்த சேரிட்டி ஒர்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அடுத்தவங்களை காப்பாத்துறதுல தான் எனக்கு ஒரு சந்தோஷமே இருக்கு அப்படின்னு சொல்றான். மறுநாளே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சேனல்
சானை பாக்கிறதுக்காக நேரா வந்துடுறா. இத்தனைக்கும் அவன் வந்து பக்காவான ஒரு பிசினஸ் மேன் மாதிரி பிசினஸ பத்தி மட்டும்தான் பேசுறான். நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல வேணாலும் கேளுங்க, நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஆனா சைபர் சிட்டி ப்ராஜெக்ட மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் மனசுக்குள்ள எனக்கு அதுதான்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே நேரத்துக்கு அதே இடத்துல தான் வந்து நம்ம ஹீரோவும் வந்து யாரோ ஒருத்தரை பாக்கிறதுக்காக வந்திருக்கான். உள்ள பார்க்கும் போது நம்ம ஹீரோயினும் சேனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கத அவன் பாக்குறான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ஒரு கம்பலை கழட்டி அந்த இடத்துல வேணும்னே அவளே போடுறா. இதை ஹீரோ பாத்துறான். அவ அங்க இருந்து கிளம்பின உடனே ஹீரோ வந்துட்டு உள்ள வரான். உள்ள வந்த உடனே நீ என்னடா இங்க வந்திருக்க அப்படின்னும் போது நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா வந்து ஒரு லேடியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவன் அந்த கம்பலை பார்த்து எடுக்கிறான். சான் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ யாரா வந்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றானா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன சொன்னானா இல்லையா அப்படின்றது நமக்கு காட்டல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து உங்களோட கம்பளை இங்க விட்டுட்டு போயிட்டீங்க, நம்ம 2 பேரும் டின்னருக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சானோட நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. இவ்வளவு அப்படியே செமையா ரெடி ஆகி போயிட்டு அங்க நிக்கிறா. சாரி மிஸ்டர் சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க வந்திருக்கான். ஹீரோ டைரக்டாவே மறுபடியும் சொல்றான், இதை பாரு, நீ ஏதோ ஒண்ணு பண்ற, அது வந்துட்டு தப்பா இருக்கு, நீ தயவு செஞ்சு அதை பண்ணாத, உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ என்ன சொல்றானா, ஏய் பூமரு, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு, தயவு செஞ்சு வந்துட்டு என்னோட வழியில நீ குறுக்க வரவே வராத அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு வந்து சானை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஹான்ன்ற பேரை பத்தியும் நீ கேள்விப்பட்டிருப்ப, நான் தான் அந்த ஹான் அப்படின்னு ஒண்ணு. இவ வந்து ஷாக் ஆகுறா, என்னது நீ ஹானா அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன வார்ன் பண்றதுக்காகவே இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, இதோ அந்த கம்பளை திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன், வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றான். என்ன நீ அந்த கம்பளை எடுத்து போடுற மாதிரி இல்லையா, இப்பவும் மறந்து வச்சுட்டு போயிட்டு அடுத்த வாட்டியும் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறியா என்ன அப்படின்னும் போது ஹீரோயின் சைலண்டா இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்துட்டு அந்த கம்பளை எடுத்து போய் போட்டு விடுறானா. அப்போ உடனே நான் சேனை எதனா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறீங்களா என்ன, ஒரு வேலை சேன் வந்து அந்த அளவு வீக்கா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கும் ஹீரோ என்ன சொல்றானா, சேச்சே அப்படியெல்லாம் இல்ல, இந்த இயரிங் இல்லாம நீ ஒரே ஒரு இயரிங்க மட்டும் வச்சுட்டு கஷ்டப்படுவல்ல, அதனாலதான் அதை எடுத்துட்டு வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு பெரிய இடத்துல எல்லாம் பிரச்சனை வச்சுக்காத, நீ நல்ல பொண்ணாயிரு அப்படின்னு சொல்லிட்டு தடையில தடவி கொடுத்துட்டு போறானா. ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கா, என்னடா பண்றான் இவன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கான். அவளோட பயோடேட்டாலாம் எடுத்து பார்க்கும் போதுதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஹீரோயின் வந்து சேரிட்டி மூலியமா தான் படிச்சிருப்பா இல்லையா, அந்த சேரிட்டிக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணதே வந்து நம்ம ஹீரோ தான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட கேட்டிருப்பா, எனக்கு யார் ஃபண்ட் பண்றாங்களோ அவங்கள நான் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்ப அவங்கள நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இந்த பொண்ணுங்களை பார்த்து பேசணுமா அப்படின்னு கேட்கும் போது, என்ன பேசணுமா அப்படின்னு கேட்கறான். ஒன்னும் இல்ல, அவங்களுக்கு சேரிட்டியா நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், அதுக்கு பதில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவ எப்ப வேலைக்கு போறாளோ அப்ப எல்லாத்தையும் வந்து அவ உங்களுக்கு செட்டில் பண்றதா அவ அக்ரிமெண்ட் போடணும்னு கேக்குறா அப்படின்னும் போது, பாரு சின்ன பொண்ணு எப்படி எல்லாம் யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவோட நம்பரை கண்டுபிடிச்சு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க தான் என்னோட லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணும்போது, நீ நினைக்கிற மாதிரி நான் வயசானவனும் கிடையாது, எனக்கு அவ்வளவு பெரிய லெக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றான். சோ இப்போ வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அந்த மாதிரி மெசேஜ்ல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஹீரோ தான் வந்து அந்த ஃபண்ட் பண்ணவன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட அக்காக்காரி இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரியற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து ஒரு டெய்லர் ஷாப்ல ஃபிட்டிங்க்கு கொடுத்துட்டு போறா. ஹீரோயின் அங்க இருந்து போன உடனே வேக வேகமா அக்காக்காரி வரா. வந்த உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னும் போது, டெய்லரும் 3 நாள்ல இங்க திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது, அப்பனா அந்த 3வது நாள் வந்து இந்த டெய்லர் ஷாப்பை நான் வந்து வாடகைக்கு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. சோ இவ ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் இவ என்ன பண்றான்னா சானியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு சான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்துட்டு இந்த ஒயின் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேக்டரி வச்சிருக்கான். அவனுக்கு அதுலதான் பயங்கரமான இன்ட்ரெஸ்டும் வேற. அந்த ஃபேக்டரியில வந்துட்டு இப்போ புதுசா ஒயின் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க, அதை போய் நான் டேஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இவனும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒயின் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஏதோ ஒரு மைனஸ் மாதிரி இருக்கு, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோயினுமே அதை குடிச்சு பார்த்த உடனே என்ன சொல்றா அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு குறையா இருக்கு, அது என்ன அப்படின்றது எனக்குமே கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச லின்னு ஒரு ஃபேமஸான ஒயின் மேக்கர் இருக்காரு, அவர் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு சைனாலேயே வந்து உங்களோட ஒயின் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஓ அவர் ஃபேமஸ் ஆனவர் தான், பட் ஆனா அவர்
அவர் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு, அவர் எனக்கு பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லி சான் சொல்லும் போது, அவர் ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து நைட்டு அதோட எக்ஸிபிஷனுக்கு நான் போறேன், நீங்களும் வர்றதுன்னா வாங்க, உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன். அங்க போயிட்டு நம்ம அவரோட ஆர்ட்டை பார்த்து அதுல இருக்க மீனிங் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. இதை நம்ம பண்ணாவே போதும், அவர்கிட்ட எப்படியாவது நம்ம வந்து அந்த சான்ஸை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்றா. ஐயோ, எனக்கு ஆர்ட்டை பத்தியும் ஒன்றும் தெரியாது, டிராயிங்கை பத்தியும் ஒன்றும் தெரியாது, நான் வந்து அவர் அப்செட் பண்ணி விட்டுட்டேன்னா அவர் என் மேல செமையா கோவப்படுவாருல்ல அப்படின்னும் போது, நீங்க கவலை ஏன் படுறீங்க, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஒரு வைன் டேஸ்ட் பண்ற பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டிக்கு நீங்க வாங்க, அங்க நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. கரெக்டா அந்த டைம்க்கு அந்த இடத்துல வந்து ஹீரோ வரான். அப்பனா நானும் அந்த பார்ட்டிக்கு வரலான்னு நினைக்கிறேன், எனக்கும் வந்து வைன் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு, நீங்க 2 பேரும் நல்லா டேஸ்ட் பண்றேன்னு நிறைய குடிச்சிட்டீங்க, பட் ஆனா நான் குடிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நாங்க 2 பேரும் சும்மா ஜாலியா பார்ட்டி பண்றதுக்காக அங்க போல, நாங்க வந்து பிசினஸ் விஷயமா போறோம் அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படியே என்னையும் தான் கூட்டிட்டு போங்களேன், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஹீரோக்கு சான் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா அவங்களோட அண்ணன் பையன் தான் வந்துட்டு சான். அதனால ஹீரோவை வந்து இவன் அங்கிள் தான் கூட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு தோணல. அதனால அவ வந்துட்டு சான் கிட்ட நான் போறேன், கண்டிப்பா நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க நிறைய குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா சைனால வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நானும் அந்த சைட் தான் போறேன், வாங்கல நானும் இவனை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நோ சொல்றதுக்கும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா சான் எதுனா நினைச்சுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இவன் வேற வந்து எல்லாத்தையும் நடுவில் எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஹீரோயினுக்கு கோவம் வருது. எதுக்காக என்னை விட்டுட்டு இவ்வளவு ஓடுற, அதான் மழை பெய்து தெரியுது இல்ல, என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றானா, நான் வந்து அவன் எதிர்க்க எதுவும் சொல்ல வேணான்றதுக்காக ஓகே சொன்னேன், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. நான் உன்னை விடுற மாதிரி இல்லையே அப்படின்னு இவன் சொல்றான். இவ சொல்ல கேட்காம இவன் என்ன பண்றானா, இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவளோட கார்ல ஏத்தாம அவனோட கார்ல ஏத்திட்டு வா போலாம், நானே உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்றான். இது பாருங்க, நீங்க வந்துட்டு சானோட அங்கிளா இருக்கலாம், அதுக்காக வந்து என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னும் போது, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், என்னோட ஃபேமிலி விஷயத்துல நீ வராத, நீ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற, அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா எதுக்காக அது பண்ணாலும் சரி, ஆனா நீ இதுக்கு மேல எதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் எதுவுமே பண்ணல, நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் போய் சொல்றா. நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்க, எக்கச்சக்கமா டிகிரி எல்லாம் வாங்கியிருக்க, எதுக்காக இது எல்லாத்தையும் வந்துட்டு ஏதோ ஒரு பழி வாங்கணுன்ற எண்ணத்துக்காக வீணாக்க போற அப்படின்னும் போது, அப்பனா என்னை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டீங்க, அப்ப என்னை பத்தி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிதானே அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பலான்னு பாக்குறான். பார்த்தா வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து பயங்கரமா சவுண்ட் வருது, எதையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவங்க அம்மா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இது சரியான பைத்தியமா இருக்கும் போல, உங்க அப்பா கிட்ட போய் காசு கேளுன்னு நான் சொன்னேன், நீ ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அவன் அந்த அடியை வாங்குறான். அப்போ வந்துட்டு உடனே ஹீரோயினோட அம்மா வந்து நீ யாரா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ திரும்பி ஒரே ஒரு முறை தான் முறைக்கிறான். அவ்வளவுதான், அதோட சைலண்ட் ஆயிடுது அந்த பொம்பளை. இது பாரு, அவளை நீ பெத்துட்டன்ற ஒரே காரணத்துக்காக அவளை என்ன வேணா பண்ணலாம்னு மட்டும் நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா அந்த பொம்பளை முறைச்சிட்டு அங்க இருந்து போறான். அந்த ஒயின் பார்ட்டிக்கு வந்துட்டு நம்ம சேனவை வர சொல்லியிருந்தா இல்லையா, அந்த இடத்துல தான் ஹீரோ வந்து அவளை ட்ராப் பண்றான். அதுக்கு பக்கத்துலயே தான் ஹீரோயின் வந்துட்டு இவளோட ட்ரெஸ் ஆல்டர் பண்ண கொடுத்திருந்தா இல்லையா, அந்த ஷாப் இருக்கு. அந்த ஷாப்புக்கு உள்ள போறா, பார்த்தா லைட் எதுவுமே ஏரியல, ஒரு மாதிரி வினோதமா இருக்கு அந்த இடமே. அப்புறம் அங்க உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஷினியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு கிளம்புறான். அப்பதான் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது, இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு சேனை வர சொல்லி இருந்தால அப்படின்னு சொல்லி அவன் வந்து போகாம அங்கேயே நிக்கிறான். இங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு இந்த ஷினி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை அந்த ட்ரெஸ்ஸை போட வச்சுட்டு, நீ வந்துட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்கவே முடியாது, எனக்கு ஈக்குவல் ஆகுறது, அப்ப என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நீ அங்க நிக்கிறது எவ்வளவு எனக்கு அசிங்கமா இருந்திருக்கும், அது உன்ன மாதிரி கேவலமானவ எனக்கு சமமா இருக்கிறது கனவுல கூட யோசித்து பார்க்கவே முடியல, கன்றாவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் கட் பண்றா. ஹீரோயினை அசிங்கமா பேசுறா. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. ஹீரோயின்
பயங்கரமா சிரிச்சிடுறா. உனக்கு என்ன தைரியம் இருந்து சிரிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படும் போது, நான் ஏன் சிரிச்சேன் அப்படின்னு பாக்குறியா, இங்க பாரு சிசிடிவி கேமரா இருக்கு, நீ வந்து பண்ற எல்லாமே அதுல நேரம் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அது சிசிடிவி கேமரா உடைச்சிடுறா. இதுக்கப்புறம் எந்த கேமரா என்ன ரெக்கார்ட் பண்ணுதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எடுத்து அவ தலையில ஊத்துறா. அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. ஹீரோயின் வந்து ரொம்ப நார்மலாவே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இத பார், மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், என் பக்கத்துல நிக்கிறது கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இதை சொல்லிக்கிட்டே தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தானே வந்து என் பக்கத்துல நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றா ஹீரோயின். சான் இப்பதான் வந்து அந்த ஒயின் பார்ட்டிக்காக வந்திருக்கா, ஒயினை டேஸ்ட் பண்றதுக்கு. அப்ப அங்க எல்லாரும் வந்துட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ பக்கத்து கடையில பிரச்சனையாப்பா, யாரோ ஒரு பொண்ணை போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அப்படி இப்படின்னும் போது இவனுமே அந்த இடத்துக்கு போறான். ஆனா அவனுக்கு முன்னாடியே வந்துட்டு ஹீரோ இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே ஷினி வந்துட்டு ஐயோ அங்கிள் அது இல்ல இது இல்ல அப்படின்னு உளர ஆரம்பிக்கிறா. ஹீரோ உடனே அவனோட கோட்டை கழட்டி எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு போத்தி விடுறான். அப்போ வந்து ஷினி என்ன சொல்றானா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ சும்மா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. லாஸ்ட் டைமும் பார்ட்டியில் என்கிட்ட பிரச்சனை பண்ணா, இப்போவும் என்கிட்ட பிரச்சனை பண்றா, வேணும்னே வந்துட்டு அவ என்னை ஏதோ பண்றதுக்காக ட்ரை பண்றா, அதனாலதான் நான் கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, எனக்கு கண்ணு இருக்கு, எனக்கு கண்ணு தெரியும், அது மட்டும் இல்லாம நீ வந்து எதையும் எனக்கு விளக்கமா சொல்லணும்னு அவசியமே கிடையாது, சான் வருவான் அவன் கிட்ட நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பிடுறான். அப்பதான் சான் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில கிளம்பி போறாங்க. இவளுக்குதான் ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சான் வந்து பதறி போயிடுறான். அதுக்குள்ளே இவ என்ன பண்றான்னு சான் அங்க வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு கத்தி எடுத்து லைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறா கையில அவளே. அப்பதான் சானும் வந்து இவளை பாக்குறானா, பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அவதான் வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணிது பாரு, அடிச்சு என்ன காயப்படுத்திட்டா, ஆனா வந்துட்டு உங்க அங்கிள் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கூப்பிட்டு வச்சு மருந்து போட்டுக்கிட்டு இருந்தா இது பேனு கத்தி வாயை பொழந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. வாயை கொஞ்ச நேரம் மூடு தயவு செஞ்சு அப்படின்னு அவன் கெஞ்சுறான். இல்ல எனக்கு வலிக்குது, அவதான் என்ன அடிச்சுட்டா, என்ன இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கத்துக்கு கதை விட்டுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவனோட போட் இருக்கு இல்லையா, அங்கதான் கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான். உண்மையாவே வந்துட்டு இது கோஇன்சிடென்ட்டா நடந்ததா இல்ல நீ பிளான் பண்ணி பண்ணியா அப்படின்னு எனக்கு கொஞ்சமும் புரியவே இல்லை, எனக்கு இப்போ உன் மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஷெனி வந்துட்டு இங்க சான் கிட்ட என்ன கேட்கிறா அப்படின்னா, அவளை உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கேட்கும் போது, எனக்கு உன்னை தவிர வேற யார் மேலேயும் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பா நினைக்காத அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஓப்பனாவே கேக்குறான், நீ பண்றதெல்லாம் பார்க்கும் போது சான் வந்து உன்னோட டார்கெட் மாதிரி தெரியல, அவனை வந்து நீ டூலா யூஸ் பண்ணி ஷினியை தான் ஏதோ பண்ண ட்ரை பண்றியோன்னு தோணுது அப்படின்னும் போது, பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்றா. உனக்கு வந்துட்டு ஷினியோட ஃபேமிலியை டேமேஜ் பண்ணணும், உனக்கு என்னோட ஃபேமிலியில ஒருத்தர் வேணும் அப்படின்னா நீ ஏன் என்ன சூஸ் பண்ணாம சானை சூஸ் பண்ண அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. உடனே ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு ஏன் என் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேக்குறா. இத பாரு, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே சரி, சானை மட்டும் உன்னை எதுவும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோவும் சானும் வந்து பார்த்தா ஒரே வயசு சேர்ந்தவங்க தான் போல கிட்டத்தட்ட. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருக்காங்க. ஹீரோக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து சான் தான் ஹீரோவை காப்பாத்திருக்கான். ஹீரோயினும் அதோட அங்க இருந்து கிளம்பிடுறாளா. மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு கொடையோட வரான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், இது உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயம், நீங்க இதுல தலையிட தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இங்க ஷினியை எப்படியாவது பிசினஸ்ல பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே வந்து டீச்சர் எல்லாம் வச்சு பிசினஸ பத்தி எக்கச்சக்கமா சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா. ஆனா இவ என்ன பண்றா அப்படின்னா, இவளோட அசிஸ்டண்ட்டை வந்து நோட்ஸ் எல்லாம் எழுத விட்டுட்டு இவ ஜாலியா கால் ஆட்டிக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கா. டீச்சர்ஸ் அம்மா காண்டாயிட்டு உடனே அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு இதான் அவங்க அம்மா பேசணுமா அப்படி அப்படின்னும் போது அவ்வளவுதான் அலண்டு போயிடுறா. ஐயோ இல்ல இல்ல, நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன், நான் படிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதோட டீச்சர் மாதிரி இப்படி பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்களா. இவ இருக்கிற காண்டுல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை பிடிச்சி திருவுறா. எவ்வளவு வலிச்சாலும் சரி கத்தக்கூடாது புரியுதா, உனக்கு தான் நான் வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட்னால செலவுக்கு காசு தரேனே, உன் மூஞ்சிக்கு காசு கொடுக்கறதே பெரிய விஷயம், அதை நான் எல்லா காசையும் டபுளா கொடுக்குறேன், அதனால எனக்கு இருக்க கோவத்தை எல்லாத்தையும் உன் மேலதான் தீர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அந்த பொண்ணு நல்லா திருவுறா. நைட்டு ட்ரைனிங் சென்டருக்கு போயிட்டு இவளோட போட்டோவை, அதாவது ஷினியோட போட்டோவை வந்துட்டு ஒட்டி வச்சுட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன பண்றானா, அவ மூஞ்சிலேயே குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கா.
பணம் இருந்தா நீ என்ன வேணா பண்ணுவியாடி, உனக்கு இவ்வளவு திமிரா இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீ ஷினி இல்லடி, நீ சரியான சனி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும் போது போன் பேசிக்கிட்டு இருக்கா. அதை வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒட்டி கேக்குறா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா சான் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமே நீங்க கேலரிக்கு வந்துருங்க, ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க, அவர் எப்படியாவது நம்ம தனியா பார்த்து பேசணும், அப்படியே நம்ம 2 பேருமே வந்து ஒயின் குடிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் இவ கேட்டுடுறா. சேனா உன்னோட அப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாதியிலேயே சேன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு வேலை இருக்குப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேருக்குள்ளயும் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி தெரியல. சேனுக்கு வந்து ஷினி கால் பண்றா. கால் பண்ண உடனே நாளைக்கு நைட்டு நம்ம வந்துட்டு வெளியில போலாம், நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடும் போது இவன் என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை விஷயம் இருக்கு, நான் வேலை விஷயமா வெளியில போறேன், அதனால நாளைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து பார்த்தாதான் தெரியுது, இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போல. இந்த ஹீரோயினும் சேனும் வந்து வெளியில போறாங்க அப்படின்றத. எங்க போறாங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கும் போது, அதாவது நான் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தா, லென்னன் யாரோ ஒருத்தரோட ஆர்ட் கேலரியா, அந்த கேலரிய பார்க்க தான் போறாங்க அப்படின்னு சொல்றா. மறுநாள் வந்துட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவன் என்ன சொல்றான்னா, ஐயோ இந்த பெயிண்டிங்ஸ்க்கெல்லாம் எனக்கு மீனிங் கண்டிப்பா தெரியாது, இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல உன் கூட, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றா. இவ பக்கத்துல நெருக்கமா வந்து பேசுறாளா, இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது போல. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு, நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா அவர் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாம போயிடுவாரோ அப்படின்னும் போது, கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காளா. அந்த டைமுக்கு பின்னாடி பார்த்தா ஷினி வந்துடுறா. எவ்வளவு கேவலமான கேடு கட்டவ நீ, எனக்கு நிகர் ஆயிடுவியே என்ன, எதை வச்சு வந்து ஏன் ஆளை நீ கரெக்ட் பண்ணலான்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறா. வந்த உடனே அதுக்கு உடனே சான்ஸ் சொல்றான், ஏய் இந்த மாதிரிலாம் பேசாத, நானும் அவளும் வந்து வேலை விஷயமா வந்திருக்கோம் அப்படின்னும் போது, என்னது வேலை விஷயமா, அவ வந்து உன்னை உரசிக்கிட்டு இருக்கா, உன் பக்கத்துலயே நின்னுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு நல்லாவே புரியுது அவ என்ன மோட்டிவ்ல இருக்கான்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு நீ என்னன்னா இந்த பெயிண்டிங்கை பார்க்கறதுக்காக வந்து இங்க நின்னுகிட்டு இருக்க, அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றா. கரெக்டா அந்த லென்னன்றவர் அப்பதான் அங்க வராரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க 3 பேரும், தயவு செஞ்சு இதை இடத்த விட்டு வெளியில போங்க, நீங்க பார்க்க வரல அப்படின்னா அடுத்தவங்களையாவது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. இதை பார், பொறாம படுறதுக்கும் வயிற்றுச்சல் படுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, நீ ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி சான் பயங்கரமா திட்டுறானா. இவளுக்கு இதுக்கு மேல வந்து நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா சான் நம்மள தப்பா நினைச்சிருவானோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயம் வந்துருது. அப்ப அந்த நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வேணும்னே நக்கலா இவளை பார்த்து சிரிக்கிறா. சைலண்ட் ஆனவ வந்துட்டு ரணகலமாயிடுறா, நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கே போயிடுறா எல்லாரும் எதிர்க்கையும். அப்ப ஹீரோயின் அப்படியே பயந்த மாதிரி நடிச்சு சீனை போடுறா. அங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த ஷெனியை பிடிச்சிடுறாங்களா. அதுக்கப்புறம் இவன் சான் என்ன பண்றான்னா, லென் கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார், தெரியாம நடந்துருச்சு, உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு பேசுங்க அப்படின்னு சொல்றான். அவர் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை, அங்கிருந்து போறாரு. நம்ம ஹீரோ தான் வருவானே எல்லாத்துக்கும், அதே மாதிரி பார்த்தா ஹீரோவும் அங்கதான் இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அங்க பார்த்த எல்லா பெயிண்டிங்க்கும் அவ வந்துட்டு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே இவர் ஷாக் ஆகி நின்னுறாரு. பரவாயில்லையே, எல்லாத்துக்குமே வந்து உனக்கு விளக்கம் தெரியுது, எப்படி நீ வந்து இந்த அளவுக்கு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அதே நேரத்துக்கு ஷினியை வெளில துரத்திடுறாங்களா. வெளியில நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா சரி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவளை அப்படியே செமையா திட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நைட்டு வந்துட்டு கேலரியோட சாவியே வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போறாரு இல்லைன்னு. இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அதனால வந்து இவங்க 2 பேரும் இதெல்லாம் பேசி வச்சுதான் செய்யறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அங்க இருந்த ஒரிஜினல் பெயிண்டிங் எல்லாத்தையுமே வந்து கேலரியை விட்டு எடுத்துட்டு இவ சும்மாவே வந்துட்டு அந்த இடத்துல எல்லா பெயிண்டிங்கையும் கிறுக்கி கிறுக்கி இஷ்டத்துக்கு அங்க வச்சிடறா. நம்ம ஷெனி தான் பயங்கரமான சூடு பார்ட்டி இல்லையா, அதனாலதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இந்த பிளானையே பண்ணிருக்கா. நைட்டு நம்ம ஷெனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. வந்த உடனே கேமரா எல்லாத்தையும் உடைச்சிட்டு அங்க கேலரியில இருக்க மொத்த பெயிண்டிங்லயும் அடிச்சு உடைச்சு நாஸ்தி பண்ணிடுறானுங்க. அவங்க வந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வரா. அவ பார்த்தா ஒரு பூத்தொட்டியில ஆல்ரெடி ஒரு கேமராவை மறைச்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு சின்னதா டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா எல்லா மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்காங்களே, கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு வீடியோ பார்த்துக்கிட்டே போறா. பார்த்தா எதிர்க்க ஹீரோ வந்து நிக்கிறான். நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, இது என்னோட பர்சனல் விஷயம்னு சொல்லிட்டு அப்படின்னு
ஹீரோயின் சொல்றா, நீ ஷெனிய பழி வாங்கணும்னு நினைக்கிற, ஆனா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சான் தான் இங்க கஷ்டப்படுறான், அதனால அவனை விட்டுடு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அது மட்டும் இல்லாம எனக்கு வந்துட்டு பயங்கர ஆச்சரியம். லின் வந்துட்டு ஒரு பெரிய பெயிண்டர், அது மட்டும் இல்லாம அவர் எக்கச்சக்கமான கேலரி எல்லாம் இதுக்கு முன்னாடி வச்சிருக்காரு, நடத்தியிருக்காரு. அவரை எப்படி நீ சமாளிச்ச, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஷினி பயங்கரமான சூடு பார்ட்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதனால லென் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். கண்டிப்பா வந்துட்டு அவ உங்களோட கேலரியை நாஸ்தி பண்ணுவா, நான் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தா லின்னுக்கு வந்துட்டு கொஞ்ச நாளா அவரோட கேலரியில எந்த ஒரு வருமானமும் வர்றதில்ல. அதுக்காக அவருக்கும் வந்து ப்ராஃபிட் ஆகும், எனக்கும் இதுல ஒரு ப்ராஃபிட் இருக்கு, அதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ பெரிய ஆள் தான் போ அப்படின்னு சொல்றான். ஆனாலும் நான் மறுபடியும் சொல்றேன், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பனாலுமே ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு 2 வாட்டி ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ஆனா இன்னமும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்க. அதுவும் அவன் வந்து உங்க சொந்தக்கார பையனே வேற. அப்ப எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, ஒருவேளை நீங்க வந்துட்டு என்ன லவ் பண்றீங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு என் மேல க்ரஷா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேணும்னே வந்து நம்ம ஹீரோ மேல கை வைக்கிறா. அதுக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நீயே வந்துட்டு என்ன தொட்டுட்ட அப்படின்றதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது கேட்ட உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுது, ஹீரோயினோட ஃபேஸே மாறிடுது. அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு ஏடா கூடமா பண்ணிக்கிட்டு இருக்கானா. உடனே ஹீரோயின் பயந்துடுறா, அட போடா எடுபட்ட பயலே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போறா. இதெல்லாம் நானே ஆரம்பிச்சேன், நீ தானே ஆரம்பிச்ச, சரி பரவாயில்ல விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உன் கூட வந்து என்னையும் சேர்த்துக்கோ, நீ என்ன பண்றியோ அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவ வந்து உன்னை இன்சல்ட் பண்ணா, அந்த வீடியோவெல்லாம் நீ போலீஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு நீ யோசித்தீனா, அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. பணம் அதிகமா இருக்கிறவங்க ஈஸியா வந்துட்டு இந்த வீடியோவை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. அதனால அந்த வீடியோவை என் கிட்ட கொடு, நான் வந்துட்டு உனக்கு செம்மையா அதை பிளான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. மறுநாள் காலையில சான் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல லின்னோட கேலரிய ஃபுல்லா யாரோ அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்ன உடனே இவனுக்கு ஷாக் ஆயிடுது. என்னடா ஆச்சு திடீர்னு, எதனால வந்துட்டு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இல்லடா, நான் நேத்து தான் வந்து லின்னோட கேலரிக்கெல்லாம் போனேன், பட் ஆனா அவரோட கேலரி யாரோ அடிச்சு நொறுக்கிட்டாங்களாம், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சான் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட சொல்றான், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, இதை பத்தி என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல, எனக்கு சிசிடிவி கேமரா அது இது எதுனா வீடியோ எடுக்க முடிஞ்சா கொஞ்சம் எடுத்து தாயேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சான் கிட்ட அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் காட்டுறான். அவன் பார்க்கும் போது எல்லாருமே அதுல மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது, எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க, அதனால இவங்க எல்லாம் யாரு எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி சான் கேட்கும் போது, ஏன் முடியாது, வீடியோ கொஞ்சம் நல்லா உத்து பாரு அப்படின்னு சொல்றான். அதை உத்து நல்லா கவனிக்கும் போதுதான் வந்துட்டு இந்த கல்ஃப் பேட் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டை தான் வச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க. அந்த பேட் இவங்க விளையாடுறாங்க இல்லையா, இந்த கல்ஃப் கோர்ட்டோடது தான். அதை வச்சே வந்து இவனுக்கு நல்லாவே புரிஞ்சுது இது எல்லாமே பண்றது ஷெனின்னு சொல்லிட்டு நேரா அந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு ஷெனி கிட்ட காட்டுறான். இது உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஐயோ என்னடா சொல்றது, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முடிக்கிறா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது கன்ஃபார்மே ஆயிடுது, இவ தான் இதை பண்ணிருக்கான்றது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, இதுக்கு மேல என்னால பொறுத்து போக முடியாது அப்படின்னு சான் சொல்றான். ஐயோ சாரி சாரி, நானே உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப கோவமா போய் குடிச்சிட்டு இருந்தேன்னா நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் இதை பத்தி, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, அவங்களாதான் வந்துட்டு எனக்காக இதை பண்ணிருக்காங்களே தவிர நான் வந்து யார்கிட்டயும் இதை பண்ண சொல்லல, தயவு செஞ்சு நான் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றா. இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிற சான் எதுவுமே பதில் சொல்லாம நேரா வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த சைபர் சிட்டி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நானே ஸ்டார்ட் பண்ணி நானே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். அவங்க அப்பா ஷினிக்காக நீ வெயிட் பண்ண, எதுக்காக வந்து நீ ஷினியை விட்டுட்டு இந்த தனியா ப்ராஜெக்டை பண்ண போற அப்படின்னு கேட்குறாரு. அவ வந்துட்டு அந்த அளவு பொறுப்பாவும் இல்ல, இதை பண்ற அளவுக்கு அவளுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுதுப்பா, அதனால அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு மொத்தமும் நஷ்டமா போயிடும் அப்படின்னு சான் சொல்றான். ஆனா இவர் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டேன், ஸோ இது டீல் தான், நீ வந்து கண்டிப்பா ஷினிக்காக வெயிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சான் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா சொல்றதையும் கேட்காம வேற யாரையோ வச்சு அந்த சைபர் சிட்டி ப்ராஜெக்டை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த நியூஸ் வந்து ஷினிக்கு தெரிய வருது. அது
வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோயின் தான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். எப்படியோ ஷினிக்கு இது போக விடக்கூடாதுன்னு அவன் நினைச்ச மாதிரி இவனுமே வந்து ஹீரோயினை பயங்கரமா நம்பி அந்த ப்ராஜெக்டை ஹீரோயின் கையில கொடுக்குறான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு ஒரு இன்விடேஷனை கொடுக்குறா. அது என்ன இன்விடேஷன் அப்படின்னு பார்த்தா, அந்த லென் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒயின் ஃபெஸ்டிவல் நடத்த போறாரு. அதுல வந்துட்டு புதுசா வரவங்க எல்லாருக்கும் அவர் செய்யற ஒயினை பத்தியும் அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு நம்ம சென்னியும் வந்து இன்வைட் பண்றதுக்கு கார்டு எடுத்துட்டு வந்திருக்கா. இவனுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நேரா ஹீரோவை பாக்குறதுக்காக போறா. பார்த்துட்டு அவன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினைச்சு பார்த்தா, அங்க அப்பதான் ஹீரோ யாரையோ காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் உடனே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு அவளோட அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஃபைனலாக உனக்கு வந்துட்டு அந்த சைபர் சிட்டி ப்ராஜெக்ட் எப்படியோ கிடைச்சிடுச்சு போல அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவன் குளிச்சுட்டு வந்திருக்கான் இல்லையா, அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவன் தலையிலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. எங்க அக்ரிமெண்ட்லாம் ஈரமாயிடுமோ அப்படின்னு சொல்லி டக்குனு இவன் என்ன பண்றான்னா, அவன் ஃபேஸை துடைக்கிறதுக்கு போறாளா, உடனே அவன் கையை பிடிச்சிடுறான். அப்ப ஹீரோக்கு வந்து பார்த்தா வேற மாதிரி ஃபீலிங் ஆயிடுதா. உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜஸ்ட் இந்த கான்ட்ராக்ட் ஈரமாயிடுமோன்னு நினைச்சுதான் உங்க கண்ணத்தை தொட வந்த அப்படின்னு சொல்றா. அப்ப ஜஸ்ட் கான்ட்ராக்டுக்காக மட்டும்தான் வந்து நீ என்ன தொட வந்தியா, வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். ரொம்பதான் ஆசை, அப்படியெல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் ஏதோ வந்துட்டு என்னோட கான்ட்ராக்டை காப்பாத்திக்கணுமேன்றதுக்காக தான் நான் வந்து தொட வந்தேன், இல்லைன்னா நான் ஏன் உன்னை தொட போறேன் அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறா. இது பாரு, நானா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நீ தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண. நீ அதுக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறா ஹீரோயின் கிட்ட. கண்டிப்பா மாட்டேன், ஏன்னா இதோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் நானும் உங்ககிட்ட எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். ஏன்னா என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எனக்கு நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் புரியல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட தம்பி இறந்திருப்பான் இல்லையா, அந்த டைமுக்கு நைட்டெல்லாம் வந்து இவனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா. நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின காசை நான் திருப்பி உங்களுக்கு தரல அப்படின்னா பரவாயில்லையா, ஏன் அப்படின்னா நான் உயிரோட இதுக்கு மேல இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனும் டிப்ரெஷன்ல இருந்திருப்பான். ஆனா அவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அவளை மோட்டிவேட் பண்ற மாதிரி, அப்படியெல்லாம் ஒன்றும் நீ பேசக்கூடாது, உனக்கு என்ன வயசாகுது, அதுக்குள்ளேயே நீ சாவை பத்தியெல்லாம் பேசக்கூடாது, இனிமே வந்து எப்பவுமே உனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல இருந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல மெசேஜ் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஆனா இப்பவும் ஹீரோ வந்துட்டு அதை நினைச்சு பாக்குறானே தவிர ஹீரோயின் கிட்ட இன்னும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பனாலும் காத்துட்டு இருப்பேன், எப்பனாலும் நீ வா, எப்பவும் நீ என்னோட பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி நான் இருட்டுல தான் இருக்கேன், அதனால நானே எப்பவும் இருட்டுல இருந்துக்கிறேன், எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ண வந்து நீங்களும் சிக்கல்ல மாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. அதே நேரத்துக்கு நைட்டு சேனை பாக்குறதுக்காக ஹீரோ போறான். அங்க போனோன்னு, என்னடா சைபர் சிட்டி ப்ராஜெக்ட வந்து வேற யாருக்கோ கொடுத்துட்ட அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது, ஆமா எனக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தையும் பிசினஸையும் ஒன்னா பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, பிசினஸ் தனியா கல்யாணத்தை தனியா பார்க்கணும்னு தோணுது அப்படின்னும் போது, ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து இதை சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நான் என்னோட கல்யாணத்தை நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் உங்க அப்பா என்ன சும்மா விட மாட்டான், தயவு செஞ்சு நீ என்ன விட்டுரு, என்ன இதுல சேர்க்காத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றா. இவர் தாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா. இப்ப இவருக்கு தான் வந்து அடுத்த டார்கெட்டே ஹீரோயின் வச்சிருக்கா. இவர் வந்துட்டு இவரோட பிசினஸ் பார்ட்னர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஷினியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால இவங்களுக்கு சைபர் சிட்டி ப்ராஜெக்ட் வரும், அதுல வந்துட்டு எப்படியாவது எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு சட்டை போட்டிருக்கான் இல்லையா, அவன் யோசிச்சுட்டு இருக்கான் எப்பதான் வந்துட்டு அந்த சைபர் சிட்டி ப்ராஜெக்ட் வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு தான் வரும், என் பொண்ணு தான் பண்ண போறா, என் பொண்ணுக்கு கல்யாண கிஃப்டா மாப்பிள்ளையே அதை தான் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கருப்பு சட்டை இருக்கான் இல்லையா, சரியான கேவலவாதியா இருப்பான் போல. அவனோட அசிஸ்டண்டோட கையில பாலை வச்சு அடிக்க சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினோட அப்பா கிட்ட. கவலையே படாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணாதான் வந்து நம்ம எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே நமக்கு வரும், தைரியமா அடிச்சு ஆடு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராளா, பாவம் அந்த ஆளை காப்பாத்தி விட்டுறா. அப்பாவை வந்து ஒரு ஃபைலை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அது என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தா, அந்த சைபர் சிட்டி ப்ராஜெக்ட் இவ தானே பண்ண போறா, அதுக்கான ஃபைல் தான்.
அது. ஹீரோயினோட அப்பா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா உடனே ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிச்சிடறா. எதுக்காகடி நீ இந்த இடத்துக்கு வந்த, எதுக்கு இங்க வந்த, எதுக்காக காசு போடுங்களான்னு வந்தியா, இல்ல என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு வந்தியா, இல்ல என் மானத்தை வாங்கலான்னு வந்தியா, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். அப்பதான் ஹீரோயின் என்ன விஷயத்தையே சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு தான் வந்து இந்த ப்ராஜெக்டே கிடைச்சிருக்கு, நான் தான் இந்த ப்ராஜெக்டை இனிமே பண்ண போறேன், உன் பொண்ணெல்லாம் பண்ண முடியாது, அதனால என் கூட நீ கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், இல்ல நான் முன்ன வேணான்னு சொன்னா இந்த ப்ராஜெக்டை நாங்க வேற ஒருத்தர் கூட சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாளா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பாரு, நீங்க இருக்க அப்படின்னா நீ என்னோட பொண்ணு அப்படின்றது யாருக்குமே தெரியக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீ ஷினி கண்ணில் படவே கூடாது, புரியுதா, நீ ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷமே கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை வேலையை விட்டு தூக்கி கடாசிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நல்ல பொண்ணு மாதிரி சொல்றா. அவ வெளியில போன உடனே இன்னொரு பொண்ணு வந்துட்டு அந்த ரூம்குள்ள போறா. அங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமா இருக்க மாதிரி தோணுது ஹீரோயினுக்கு. அட பாவி மனிஷா, ஷினியோட அம்மா ஏன் அம்மா, அதுக்கப்புறம் இவ வேறையா அப்படின்ற மாதிரி காண்டாகுது. மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த பொம்பளைய ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்கிறா. அந்த பொம்பளைக்கு ஆல்ரெடி வந்து வேற ஒரு கள்ள காதலனும் இருக்கான். இல்லங்க இல்லங்க அப்படி சொல்ல முடியாது, மேபி உங்க அப்பா தான் கள்ள காதலனா இருப்பாருன்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரிஜினல் காதலனா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நேரா வந்துட்டு இவ எடுத்த போட்டோஸ் எல்லாம் அவகிட்டயே காட்டுறா. காட்டிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, இதை பார், நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ செய்யல அப்படின்னா ஒன்னு இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என் அப்பா கிட்ட காட்டுவேன், இல்ல என் அப்பா கூட நீ இருக்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட காட்டுவேன், எது வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கடுத்து நேரா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் நேரா வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக போறா. அங்க வந்து போன உடனே எனக்கு நீ சில ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இப்ப வீராப்பு பண்றான். அவன் என்ன சொல்றான்னா, நான் அவ்வளோ கேட்டோம், நீ தான் என்ன தேவையில்லைன்னு சொன்ன, இதுக்கு மேலே நான் வந்துட்டு உனக்கு எதுவும் பண்றதா இல்ல, உன்னோட பிரச்சனை என்னவோ அதை நீயே பாத்துக்கோ, நீயே சரி பண்ணிக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்படிலாம் கிடையாது, வேணா நீயே பாரு, நீயே ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லும் போது, சான்ஸே இல்லை, பைத்தியம் ஆயிட்டியா, நான் ஒன்ஸ் டிசைட் பண்ணேன் அப்படின்னா டிசைட் பண்ணது தான், நான் கண்டிப்பா வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான்னா அப்படியே தண்ணியில விழுந்துடுறா. நடிச்சது போது மரியாதையை வெளில வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கானா. ஆனா அவளுக்கு நீச்சலே தெரியாது போல, அவ உள்ளேயே போயிடுறா. உடனே ஹீரோக்கு பயமாயிடுது, இவனுமே குதிச்சிடுறான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு எப்படியோ அவளை தூக்கிட்டு வந்துடுறான். அவளுக்கு பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. அப்ப அவளுக்கு சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு சில ஞாபகம் வந்து போகுது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனையுமே இவன் தான் காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கான். ஒரு வழியா போராடி எப்படியோ ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயினும் வந்து பொழைச்சிடுறா. அதோட மறுநாள் காட்டுறாங்க, இந்த கருப்பு சட்டைக்காரன் இருக்கான்ல ஹீரோயின் அப்பாவோட பார்ட்னரு, அவன் வந்து கார்ல போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அவனோட காரை வந்து ஏதோ ஒரு கார் இடிச்சிடுது. என்னடா இங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை விட்டு எட்டி பார்க்கும் போதுதான் அவன் காரை யார் இடிச்சா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இதை வேணும்னே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். இவனுக்கு நல்லாவே வந்து ஹீரோவை தெரிஞ்சிருக்கு. ஹீரோ ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி, அப்புறம் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா போகுதா பிசினஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, அந்த ப்ராஜெக்ட் சைபர் சிட்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டுறான். என்னது, அந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்பதான் ஹீரோ வந்து நேரா ஹீரோயின் கிட்ட போய் கேக்குறா, எதுக்காக இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் போது, இப்போ வந்து அவருக்கு நல்லாவே புரியும், எங்க அப்பா வந்து அவர்கிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுக்கல அப்படின்றது, அதனால வந்து எங்க அப்பா கன்ஃபார்மா என்கிட்ட கொடுத்துதான் ஆகணும், அவருக்கு வேற வழியே இல்லை, அந்த மாதிரியான ஒரு ட்ராப்பை தான் நான் அவருக்கு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த கருப்பு சட்டை போட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் இனிமே எங்க அப்பாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் குறைஞ்சிரும், அவரோட பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றா. உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா நீ பண்ணதெல்லாம் நல்ல ஐடியா தான், கண்டிப்பாவே வந்துட்டு உங்க அப்பாவுக்கு பெரிய லாஸ் ஆகும் இதனால. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீ பழி வாங்கணும்னு நினைச்சு உன்னோட லைஃபையே இழந்துகிட்டு இருக்க. நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா வந்து முன்னேறி நீ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உன்னோட லைஃபை அழிச்சுக்கிற நீ, என்னால அதை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பார், இப்போதைக்கு நீ ஒருத்த மட்டும்தான் நான் நம்புற ஒரே ஆளா இருக்க, தயவு செஞ்சு எனக்காக இறக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் முட்டாள்தனம் செஞ்சு வைக்காத, கண்டிப்பா நான் வந்துட்டு எனக்கு நடந்த விஷயத்துக்காக அவங்க எல்லாரையும் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து சானை பாக்குறதுக்காக போயிருக்கான். அப்ப வந்துட்டு சான் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, லின் வந்து எக்கச்சக்கமான ட்ரிக் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரா, அதனால இவ்வளவு வைனியுமே வந்து
செம்ம சூப்பரா நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை லவ் பண்றதாவும் ஹீரோயின் கிட்ட வந்து அதை சொல்ல போறதாவும் இவனோட என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிட்டு கல்யாணம் நான் ஷினியை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இங்க ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா நம்ம ஹீரோ தான், அதுவும் அந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. நான் வந்து உன்னை பார்த்தே ஆகணும், நீ என்ன பிஸியா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு நீ உடனே வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இத்தனை வருஷமா இவரை தெரியும், இந்த மாதிரி இவர் கம்பேர் பண்ணி நம்மளை கூப்பிட்டதே இல்லை இது வரையில, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போறா. ஹீரோயினும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்ப ஹீரோவும் பின்னாடி வந்து நிக்கிறான். திரும்பி பாக்குறா. பார்த்தா எப்படி இருக்கும் அவளுக்கு ஷாக்கு. அவளுக்கு என்னடா இது நீயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு ஹீரோயினுக்கு. உண்மையாவே நீங்க தான் லாங் லெக்ஸா அப்படின்னு கேக்குறா. அதான் இவன் தான் வந்து இவளோட ஸ்பான்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. அதுதான் ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது நீங்க வந்து என்னோட ஸ்பான்சரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, இத கொஞ்சம் கூட என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றா. உன்னை பார்த்த மறுநாளே இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலுமே வந்து நான் தான் இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னும் போது, கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எதுக்காக நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப கூட நான் தாமா உனக்கு ஸ்பான்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்றதுக்கு தோணல, பட் இதுக்கு மேல என்னால லேட் பண்ண முடியாது, எல்லாமே தப்பாவே முடிஞ்சிருமோன்னு தோணுச்சு, அதனாலதான் பயத்துல சொன்னேன் அப்படின்னும் போது இவ கேக்குறா. அப்பனா நீங்க என்னை பார்த்துட்டு நீங்க படிக்க வச்ச பொண்ணு நான் தானே தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும்ல, நான் இந்த மாதிரி மோசமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன்றப்போ உங்களுக்கு நீங்க என்ன நினைச்சு ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. உன் பிரச்சனை என்னன்னு தெரியாம நான் வந்துட்டு உன்னை பத்தி அந்த மாதிரி எல்லாம் நினைக்க முடியாது, தயவு செஞ்சு இப்பயாவது என்கிட்ட உண்மையை சொல்லி எதுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற, நீ ரொம்ப நல்லா படிச்ச பொண்ணு, எதுக்காக நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அடுத்த சீன்லயே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவளோட வீட்டுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா ஷினியோட ஃபேமிலியை பத்தி மொத்தத்தையும் விசாரிச்சு வச்சிருக்கா. அப்பதான் வந்துட்டு இதான் என்னோட தம்பி, இவனை வந்துட்டு நான் இழந்துட்டேன், இவனை வந்து கொன்னுட்டாங்க, அதுக்காக தான் வந்து இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு நல்லாவே உன்னோட தம்பியை தெரியும், அவனுக்கும் எனக்கும் பழக்கம் இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அது மட்டும் இல்ல அவன் வந்து இறந்தப்ப நானும் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இந்த குட்டி பையன் அதாவது ஹீரோயினோட தம்பிக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்தியிருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோவையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த குட்டி பையன் தனியா அவனோட பர்த்டே பார்ட்டியில உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருந்திருக்கான். அக்கா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேக்கா, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு, இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு என்ன கேவலமா பேசுறாங்க, தகாத உறவுல பிறந்தவன் தானடா நீ, உனக்கெல்லாம் வந்துட்டு எதுக்கு பர்த்டே பார்ட்டி, உனக்கெல்லாம் வந்துட்டு எதுக்கு உயிர், தயவு செஞ்சு செத்துரு அப்படின்லாம் சொல்றாங்கக்கா, நீ தயவு செஞ்சு வந்துட்ட அப்படின்னா நான் உன் கூடயே வந்துருவேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு தனியா அழுதுகிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த குட்டி பையனுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்துறான். இதை பார், உன் பர்த்டே அன்னைக்கு நீ சோகமா இருக்கலாமா, பர்த்டே பாயே சோகமா இருக்கலாமா, இன்னைக்கு பூரா நீயும் நானும் பயங்கரமா ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏத்த மாதிரி அவன் கூட வந்துட்டு பயங்கர ஜாலியாவே இருந்திருக்கான் அன்னைக்கு பூரா ஹீரோ. அப்ப இவன் தண்ணி தாக எடுக்குது அப்படின்னு சொல்லும் போது எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து பாக்குறான். அதுக்குள்ளேயே பார்த்தா அவன் வந்துட்டு செத்து போனமா அங்க மிதக்கிட்டு இருக்கான் தண்ணியில. கஷ்டப்பட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டு அவனும் எவ்வளவோ ட்ரை பண்றான் காப்பாத்த முடியுமான்னு சொல்லிட்டு, ஆனா அவனால காப்பாத்தவே முடியல. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீ என்ன சொல்ற அப்பனா இது உண்மையாவே இது ஆக்சிடென்ட் தானா, நான் தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, இருந்தாலுமே நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், அவங்க எல்லாரும் வந்தால் மனசளவில் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதனால என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், ஏன் அப்படின்னா என்னை விடவும் அவன் ரொம்ப நல்லாவே ஸ்விம் பண்ணுவான், அதனால தான் எனக்கு இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. உடனே ஹீரோவும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறான். தயவு செஞ்சு கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நீ என்னை தடுக்கவே முடியாது, நானுமே இனிமே வந்து உன் கூட சேர்ந்துதான் வேலை பார்க்க போறேன், அவனோட மரணத்துல என்ன ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம், அதை யார் பண்ணாங்களோ அவங்கள பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, வேண்டாம் என்னோட லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு, அதனால நீங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன், நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல நானுமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, என்னோட அம்மாவுமே வந்து எங்க அப்பாவோட கள்ளக்காதலி தான், அதனால என்னையும் எல்லாரும் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, உன் தம்பி அன்னைக்கு பார்க்கும் போது எனக்கு வந்து என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான்.
அது மட்டும் இல்லாம எப்போ உன்னோட தம்பி என் கையில இறந்தானோ அன்னையில இருந்து முடிவெடுத்தேன், யாருமே வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கடல்ல சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சேனை காட்டுறாங்க, அவன் ஒயின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஷெனி வரா. வந்த உடனே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அந்த சைபர் சிட்டி ப்ராஜெக்டை எனக்கு தராம அவளுக்கு கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறா. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது வேற எங்கன்னா பேசலாம், இது என்னோட பிரைவேட் பிளேஸ், இந்த இடத்துக்கு நீ வராத அப்படின்னு சொல்றான். ஓ, உனக்கு அந்த அளவு திமிர ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ஒயின் பாட்டிலையும் எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சான் வந்துட்டு செமையா கடுப்பாயிடுறான். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, எதுக்காக பைத்தியம் மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ உடனே இவ என்ன கேட்குறா அப்படின்னா, நீ வந்துட்டு என்ன தூக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல அவளை போட்ட அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து அவ மேல இன்ட்ரெஸ்டடா இருக்க, அதான உண்மை, அதை ஒத்துக்கோ, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா கத்துறாளா. நீ பைத்தியம் தான் ஆயிட்ட, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன விடவும் வந்துட்டு இந்த ஒயினெல்லாம் தான் ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சு வச்சிருந்த பெரிய பெரிய பேரல் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறா. அவ்வளவுதான், அவனுக்கு அது பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுது. இனிமே இதுக்கு மேல நீ இல்ல யாரு நினைச்சாலுமே சரி, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது, வெளியில போடி அப்படின்னு திட்டி அனுப்பிடுறான். ஷினி வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ரூமையே தலைகீழ ஆக்கிட்டா. அந்த டைமுக்கு ஷினியோட அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னதான் நடக்குது, எதனால அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பொண்ணோட கை விட்டு போச்சு, யாரு வச்சிருக்கா அந்த ப்ராஜெக்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாது அது யாருன்னே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நானும் வந்துட்டு அங்க ஒரு சேர்பர்சன் தான், அதனால நம்மளோட பொண்ணை வந்துட்டு அதுல ஒரு இன்டர்னா சேர்த்து விடுறேன், அதுக்கப்புறம் மத்தது எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க அதே நேரத்துக்கு சானோட வீட்டுல காட்டுறாங்க. சானோட அப்பா வந்துட்டு என்ன கேட்காம எதுக்காக நீ இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்த அப்படின்னும் போது, இனிமே இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை, அந்த பொண்ணு பைத்தியம், அந்த மாதிரி ஒரு சைக்கோவெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னோட என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். என்ன மீறி உன்னால அந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கவே முடியாது, உன்னோட கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸும் உன்னோட கல்யாணமும் ரெண்டுமே வேற வேற இல்லை ஒன்று அப்படின்னு சொல்றான். இவனுக்கு செம்ம கடுப்பாயி அங்கிருந்து கோவமா வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அங்க வந்த உடனே சான் கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற, அப்பா கிட்ட எதுக்கு எதிர்த்து பேசுற, ஆல்ரெடி உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு, இப்ப எதுக்காக வந்து அதை கேன்சல் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, வேற ஒரு பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த குடும்பத்தை விட்டு உன்னை வெளியில அனுப்பிடுவாங்க, உன்னால வெளியில போய் சர்வே பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது இவன் சைலண்டா இருக்கான். அதே நேரத்துக்கு மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஷினி வந்துட்டு ரொம்ப கோவமா இருக்கா. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வர. வந்த உடனே அவன் என்ன சொல்றானா, மேடம் நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு பெரிய பொக்கே ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்காங்களாம், எனக்கு தெரிஞ்சு சான் சார் வந்து உங்களுக்காக தான் அந்த பொக்கே ஆர்டர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க ஜாலியா கிளம்பி போங்க, அவர் இன்னமும் உங்களை மறக்கல அப்படின்னு சொல்லும் போது இவளுக்குமே பயங்கர சந்தோஷமாயிடுறா. அப்பாடா, கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ப்ராஜெக்ட் லீடரா வந்து நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனிக்குள்ள வரா. அங்க மேனேஜர் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் தான் வந்து அந்த ஆபீஸ் எல்லாம் சுத்தி காமிச்சு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கான். ஆல்ரெடி அந்த ஆஃபீஸ்லேயே நம்ம ஹீரோயின் வந்து சிலரெல்லாம் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வச்சிருக்கா. அவளுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து ஆல்ரெடி வேலையில சேர்த்து விட்டுருக்கா. அப்போ ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, சான் சார் உங்களுக்கு இந்த பொக்கையை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. கரெக்ட் டைமுக்கு கழுகுக்கு மூக்குல வேத்தா மாதிரி நம்ம ஷினி அந்த இடத்துக்கு வந்துடுறாளா. பொக்கேவை இவ வச்சிட்டு இருக்கத பார்த்த உடனே அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. உன்னால என்கிட்ட எவ்வளவு அளவு போட்டி போட முடியும்னு நீ நினைக்கிற, நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும்னு கனவுல கூட நினைக்காத. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, நான் அவனை சரியா கண்டுக்கிறது இல்ல, என்ன ஜெலஸாவ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து உன் மேல அப்படியே அக்கறை இருக்கா மாதிரியும் அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரியும்லாம் நடந்துக்கிறான், நீ அதை தப்பா என்னைக்குமே நினைச்சுக்காத, ஓகேயா அப்படின்னு சொல்றா. அப்ப அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ, அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அதை நான் நினைச்சுக்கிறேன், இங்க வந்தா ஜஸ்ட் வேலையை பத்தி மட்டும் பேசு, இல்லையா எழுந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறா. போகும்போது சும்மாவா போவா, அங்க இருந்த பொக்கேவை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. கடைசியா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஷினிக்கும் வந்து ஒரு பொக்கே, அதுல டெடி பேர்லாம் வச்சு செம்ம சூப்பரா வந்திருக்கு. அதை பார்த்த உடனே சான்ஸே இல்ல, சான் தான் இதை அனுப்பியிருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி இவளும் கற்பனை எல்லாம் காண ஆரம்பிச்சிடறா. அதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க அப்பா தான் அனுப்பியிருக்காரு. கரெக்டா அந்த டைமுக்கு தான் சானுமே ஆபீஸ்க்கு
ஆஃபீஸ்க்கு வரான். அவன் வந்த உடனே இவ செம்ம காண்டா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப் எதிர்க்கையும் கத்துறா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. தகுதியே இல்லாத இன்டர்ன் எல்லாம் வந்து இங்க யாருமே வேலைக்கு வச்சுக்க கூடாது, முதல்ல இந்த பொம்பளைய பிடிச்சி வெளியில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறான் எல்லாரும் எதிர்க்கையும். அதை கேட்ட உடனே இவளுக்கு இன்னும் கடுப்பாயிடுது. உடனே யாருக்கோ அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டே அவளை அடிக்கணும், ஆனா அவ செத்துற மட்டும் கூடாது, அவளுக்கு அடி மட்டும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆர்டர் பண்றா. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸை விட்டு கிளம்பி வெளியில போறா. வேகமா ஒருத்தன் வண்டியில வராங்க ஹீரோயின் எதிர்க்கையே. ஆனா நல்ல வேலையா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயினுக்கு காலில் மட்டும் அடிபட்டுருதா, ஹீரோ கூட்டிட்டு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவங்களுக்கு நல்லாவே தெரியுது இது வந்து வேணும்னு தான் பண்ணிருக்காங்கன்றது. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த விஷயத்தை இப்படியே கொண்டு போறது கொஞ்சமும் நல்லது இல்ல, உனக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த விஷயத்தை சீக்கிரமா முடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோயின் நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கும் போது சான் வந்துட்டு கால் பண்ணுறான். இதை எல்லாத்தையும் வந்துட்டு ஷினி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ அவன் சான் கிட்ட தான் பேசுறா, என்ன பேசுவா அப்படின்னு சொல்லி இவளும் ஒட்டு கேட்கறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ இன்னைக்கு நைட்டா டின்னருக்கா, கண்டிப்பா போகலாம், நீ தான் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாளா. அதை எல்லாத்தையும் ஷினியும் கேட்டுடுறா. பிக்கப் பண்றதுக்காக சானுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், நம்ம கார்லயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்றா. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவ வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நான் வந்துட்டு வேணும்னே உன்னை அப்ரோச் பண்ணேன், நான் வந்து அவளை பழி வாங்கறதுக்காக தான் வந்து பண்ணேன், பட் ஆனால் நீ வந்து பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கு, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உன் மேலே வச்சிடல அப்படின்னு சொல்கிறா. அப்போ இது எல்லாமே பொய்யா, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ நம்புன்னு தெரியுமா, நீ எனக்கு நல்லதெல்லாம் பண்ணியே அது எல்லாமே பொய்யா, அப்போ இது எல்லாமே அவளை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நீ என்ன பழி வாங்கிட்டியா, உன்னை மன்னிச்சிடுவேன்னு மட்டும் என்னைக்குமே நினைக்காத, நான் கண்டிப்பாக உன்னை மன்னிக்கவே மாட்டேன், மரியாதையாக இங்கேருந்து போ அப்படின்னு திட்டுறான். இப்ப நான் இங்க இருந்து போறேன், ஆனா நீ என்னை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு, அதுக்கப்புறம் உனக்கே வந்து புரியும் நான் பண்ணதுல என்ன தப்பு என்ன சரின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போறா. அவனும் வேகமா காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஷினி இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்மளை பத்தி என்ன சொன்னான்னு தெரியலையே, இவன் வேற செம கோவமா காரை எடுத்துட்டு போறானே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கா. நைட்டு சேனை பாக்கிறதுக்காக ஹீரோ வரான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு இருக்கு, உங்க அப்பாவால வர முடியாதான், அந்த டின்னருக்கு நீ தான் உங்க அப்பாவுக்கு பதில் வரணும் அப்படின்னு சொல்லும் போது இவன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கான். அதே நேரத்துக்கு அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினையுமே இன்வைட் பண்றான் ஹீரோ. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த பார்ட்டிலேயே வந்துட்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் கரெக்ட் தான், இந்த பார்ட்டிலேயே ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஷினி வந்துட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த பார்ட்டிக்காக. அப்ப அவ என்ன சொல்றானா, கண்டதெல்லாம் எனக்கு காட்டாத, இந்த ஊர்லயே வந்துட்டு அந்த ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கணும், அது நான் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சு, இந்த ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் மேடம் இப்போதைக்கு இருக்கு இந்த மொத்த கண்ட்ரிலையும், நீங்க போட்டதுக்கு அப்புறம் வேணா வேற யாருன்னா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை காட்டுறா. இவ யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோயினோட ஆள் தான். உடனே ஷினியுமே அதையே ஆர்டர் பண்ணிடுறாளா. உடனே இவ என்ன பண்றா அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்புறா. ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவோட போட்ல தான் இருக்கா. அப்ப ஹீரோ கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னா, நீ பகல்ல நல்ல வெயில் அடிக்கும் போது அந்த வெயில்ல தூங்கிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ நிறைய நாள் தூங்கியிருக்கேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எங்கனாலும் எப்படினாலும் தூங்குவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எனக்கு வேற வழியே கிடையாது, நீ நல்லா வெயில்ல தூங்கிக்கோ, இந்த கர்டன்ஸ் எனக்கு வேணும், எனக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே கலர் ப்ளூ கலர்ல வந்துட்டு கர்டன்ஸ் இருக்கு, அதை பிடுங்கி எடுத்துக்கிறா. இப்ப என்ன பண்ண போற நீ அப்படின்னு ஹீரோ கேட்கறதுக்கு, இப்ப என்ன பண்ண போறேன்னா அவளுக்கு வந்துட்டு பிடிக்காத விஷயத்த நான் பண்ண போறேன், அதுலதான் அவ வந்துட்டு பயங்கரமா ட்ரிகர் ஆவா, அவளை ட்ரிகர் பண்ணணும், அதுதான் தேவை நமக்கு அப்படின்னு சொல்றா. ஸோ அந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மறுநாள் அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் சேன் எல்லாருமே இருக்காங்க. சேனை பார்த்த உடனே ஹீரோ கேட்குறான், ஏன்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோயின் பண்ணதெல்லாம், அதாவது அவ சொல்லிட்டான்றது. ஹீரோயின் இப்போ வருவாளா அப்படின்னு சேன் கேட்கும் போது, ஆமா அவளுக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்கேன், மோஸ்ட்லி அவள் வருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஷினி தான் அந்த இடத்துக்கு வர. அந்த எல்கேஜி குழந்தைங்கலாம் கேட் வாக் பண்ணும் பார்த்தீங்களா, கை காமிச்சிக்கிட்டே அப்பா அம்மாக்கு, அதே மாதிரி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா.
அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அதே கலர்ல வந்துட்டு சூப்பரான ஒரு ஃப்ராக் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்த உடனே எல்லாரும் ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடடா இவங்க செம அழகா இருக்காங்களேன்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. யாரும் போடாத மாதிரி ட்ரெஸ், யாரும் போடாத கலர்ல வேணும்னு நினைச்சா இல்லையா, ஹீரோயின் போட்டுட்டு வந்ததை பார்த்த உடனே ஷினிக்கு எப்படி இருக்கும். நம்ம சான் வந்துட்டு மெய் மறந்து ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா, அதை பாக்குற ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றானா ஹீரோயினை பார்த்துட்டு பயங்கரமா வழிய ஆரம்பிச்சிடறான். வழியறது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா, இங்கேயே தான் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன், நைட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏடா கூடமா ஹீரோயின் கிட்ட பேசுறான். கண்டிப்பா கம்பெனி கொடுத்துட்டா போச்சு, நீங்க போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் கரெக்டான டைம்க்கு உள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்றா. நீ என்ன வேணும்னு வெறுப்பேத்த தானே இதை போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு ஸ்டினி கேட்கறா. உடனே ஹீரோயின் ஆமா கண்டுபிடிச்சிட்டியா, இப்பதான் உனக்கு தெரியுமா என்ன, உன்னை எவ்வளவு கடுப்பேத்த முடியுமோ அவ்வளவு கடுப்பேத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவ்வளவு உசுப்பேத்தி விடுறா. இவ தான் சும்மாவே கடுப்பாயிடுவா, ஹீரோயின் வேற உசுப்பேத்திட்டு அல்ல சும்மா இருப்பாளா, அவ ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி டாரா கீழ்ச்சி விட்டுறா. நான் உன்னை விடவும் பெட்டரா இருக்கேன், உன்னை விடவும் வந்துட்டு எல்லாத்துலயும் திறமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீ இந்த மாதிரி எல்லாம் புள்ளி பண்றியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவப்பட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு கேக்குறாளா. அவ இன்னும் கடுப்பாயிட்டு போட்டு ஹீரோயினை அடிக்கவே ஆரம்பிச்சிடுறா. ப்ளீஸ் என்ன ஒண்ணு பண்ணாத, என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஹீரோயின் கதற ஆரம்பிச்சிடறா. அந்த டைம்க்கு ஹீரோ வேக வேகமா வரான், அவன் கோட்டை கழட்டி எடுத்துக்கிட்டு. அதே டைம்க்கு நம்ம சானுமே வந்து அவனோட கோட்டையும் கழட்டிட்டு வரான். இருந்தாலுமே வந்து ஹீரோ முதல்லயே வந்துடுறான், ஹீரோயினுக்கு தான் போத்தி விடுவான் அப்படின்னு பார்த்தா கோட்டை தூக்கி ஷினியோட மூஞ்சிலேயே கடாசிடுறான். இதை பார்த்த சான் ஐயோ கொஞ்சம் லேட்டா வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடி விட்டா போதும் நடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஒயினை இடத்துல ஹீரோயின் மேல ஊத்தலான்னு பார்த்தா ஹீரோ குறுக்கால வந்துடுறான். அதுக்குள்ள ஹீரோயின் எடுத்து ஒயினை நம்ம ஷினியோட மூஞ்சில ஊத்திடுறான். அவ்வளவுதான், ஷினிக்கு செம்ம கடுப்பாயிடுது, எல்லாம் அசிங்கமா போச்சே குமாரு அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே பயங்கர ஒரு தெனாவட்டாவும் ஒரு திமுறாவும் வந்து ஷினியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஷினியால அவளால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா ஹீரோயின் எதுவுமே பண்ண முடியலையேன்ற வெறியில அவ கத்தி கதற ஆரம்பிச்சிடறா. ஆனா சான் வந்து என்ன பண்றான்னா இறுக்கமா அவளை பிடிச்சிக்கிறான். இதுக்கு மேல எதுவும் பண்ணாத, தயவு செஞ்சு, ஆல்ரெடி வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அசிங்கமா போச்சு அப்படின்னு சொல்லி கதறான். அவதான் எல்லாத்தையும் பண்ணா, அவ என்னை பயங்கரமா உசுப்பேத்தினா. ஆனா இப்போ அவ நல்லவ மாதிரி பாவப்பட்டவ மாதிரி இங்க இருந்து போயிட்டா. இப்ப எல்லாரும் எதிர்க்கும் நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றா. அங்க இருக்க எல்லாரும் வந்து சந்தோஷமா அதை வீடியோ எடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றானா தயவு செஞ்சு எல்லாரும் எதிர்க்க அசிங்கப்படுத்தாம கொஞ்ச நேரம் வந்து சைலண்டா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல போட்டு கதவையும் தாப்பா போட்டுறான். அங்க உள்ள போனாதான் தெரியுது நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒருத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கவான்னு சொன்னா இல்லையா மேனேஜரு, அந்த காம வெறி பிடிச்சவன் அங்கதான் இருக்கான். ஹீரோயின்னு நினைச்சுக்கிட்டு இவளை இருட்டுல கண்ட மேனிக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ அலறிக்கிட்டு இருக்கா, ஐயோ என்ன விடுறான்னு. அவ கத்துற சவுண்டு கேட்ட உடனே வந்துட்டு இவளோட அசிஸ்டன்ட் அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வேக வேகமா கதவை திறந்து பார்த்தா அவன் என்ன பண்ணிருக்கான்னா இவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுட்டு அவன் அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ ஒரு சைட்ல கடந்து கத்திக்கிட்டு இருக்கா பாவம். இங்க இவங்க எல்லாம் வந்தவங்க அதையும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வேக வேகமா போன உடனே அவ என்ன பண்றான்னு அவ ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விடுறா. அவ பயந்து போய் கிடக்குறா. அதுக்கப்புறம் தான் அந்த மேனேஜருக்கு தெரியுது இவ ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள எல்லாம் வீடியோ வேற எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா. டேய் வீடியோ எல்லாம் எடுக்காதீங்கடா, மரியாதையா போனை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த ஒரு நாளுக்காக நான் எத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, எல்லாரும் எதிர்க்கையும் வந்துட்டு அவளோட உண்மையான நேரம் என்னன்றதை காட்டணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்குதான் அது நடந்திருக்கு அப்படின்னும் போது ஹீரோ சொல்றான், இதை எல்லாத்தையும் இன்னைக்கு மறந்துரு, நம்ம 2 பேரும் இதை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். எனக்கு இந்த ட்ரிங்க்ஸு சாப்பிட்டெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது அப்படின்னும் போது அப்போ உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு அங்க ஒன்னாவே இருக்காங்க. அதோட மறுநாள் காலையில ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு பெருசா வந்துட்டு இந்த கம்பெனில வேலை செய்யணும் அது இதுன்னு எனக்கும் இஷ்டமே கிடையாது. இந்த விஷயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் என்னோட பழி வாங்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் கூடயே வந்துருவேன், எனக்கு போட் ஓட்ட சொல்லி கொடு அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறமா பேசலாம். நேற்று நைட்டு நீ வந்துட்டு என்ன பண்ணன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அதுக்கு எப்போ நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போற, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு எப்போ கொண்டு போக போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இல்லை ஒருத்தனை லவ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு, அதனால இதுக்கு மேலே இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நைட்டு சான் என்ன பண்றான்னா ஹீரோக்கு ஒரு
மெசேஜ் அனுப்புறான். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஹீரோயினை நான் லவ் தான் பண்றேன், அவகிட்ட இப்ப நான் சொல்ல போறேன், நேர்ல நான் அவளை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கானா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கொஞ்சம் பயமாயிடுது. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயினும் சேனை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் வந்து உன் மேல கோவப்படணும், உன்னை வெறுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால அது முடியவே இல்லை, நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், அது மட்டும் இல்லாம என்னோட வெட்டிங்கை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன், அதனால நீ தாராளமா வந்து என்னை ஏத்துக்கலாம், தயவு செஞ்சு என்னை வந்து நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிரு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து தெளிவாவே சொல்லிடுறா, இல்லவே இல்லை, வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலேயும் நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், எனக்கு இந்த லவ் பண்றது கல்யாணம் பண்றதெல்லாம் கொஞ்சமும் இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. சரி பில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ண போனா அங்க வந்து அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இல்லை சார், ஆல்ரெடி உங்க பில்லை வந்து ஒருத்தர் பே பண்ணிட்டாரு அப்படின்னும் போது அவன் வாங்கி பார்க்கறான். பார்த்தா அதுல ஹீரோவோட பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். செம கொள்ள வெறி ஆத்திரத்தோட ஹீரோவை பார்க்கறதுக்காக போறான். எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா இல்லையா, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அவளை லவ் பண்றேன்னு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், உன்னால அவளை லவ் பண்ணவும் முடியாது, உன்னால அவளை கல்யாணம் பண்ணவும் முடியாது, அதுக்கு உங்க அப்பா ஒரு காலம் ஒத்துக்க மாட்டாரு, அதுக்கப்புறம் உன்னையே வீட்டை விட்டு துரத்திடுவாரு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் என்னோட பிரச்சனை, அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், ஆனா நீங்க இதுல தலையிடாம இருங்க, அதுக்கு மேலேயும் நீங்க வந்து இந்த விஷயத்துல தலையிடுவீங்க அப்படின்னா நம்ம 2 பேருமே மோதி பாத்துடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றானே, இவனை சமாதானப்படுத்துறதுக்காக வரான். இந்த பார், நம்ம 2 பேரும் விரோதி கிடையாது, தயவு செஞ்சு இவளோட விஷயத்தை விட்டுரு, இது வேண்டான்னு நான் உனக்கு சொல்றேன், நான் வந்து உன் நல்லதை மட்டும் தான் என்னைக்குமே யோசிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க நல்லதை யோசிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சமும் தெரியவே இல்லையே, இதுல வந்து உங்களோட சேஃப் சைடை பாக்குற மாதிரி மட்டும் தான் எனக்கு தெரியுது, நீங்க அவளை லவ் பண்றீங்க, அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நீங்க என்கிட்ட இருந்து அவளை பறிச்சுக்கிறதுக்காக பாக்குறீங்க அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு, உங்க அப்பா வந்து உன் குடும்பத்தையே விட்டு உன்னை துரத்திட்டாரு, உனக்கு அந்த பேரை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறமும் நீ வந்து அவளை லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும் போது இவன் பதிலே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். ஹீரோவை பார்த்துட்டு வீட்டுக்கு வரானா அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. நீ எங்க போயிட்டு வர, இவ்வளவு நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக வந்துட்டு நீ ஷினியை இந்த மாதிரி கை விட்டுட்டு வந்த, எல்லாத்துக்கும் வந்து நீ தான் காரணம், அவளை எந்த ஒரு நேரத்திலயும் நீ விட்டுருக்க கூடாது, அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேக்குறாங்க அப்படின்னும் போது, இனிமே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேப்பா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை முடிவெடுக்க நீ யாருடா, அவ உனக்கு வேணாம் அப்படின்னா இந்த குடும்பமே உனக்கு கிடையாது, உனக்கு என்னோட பேரு கூட கொடுக்க மாட்டேன், மரியாதையை வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாரா. அப்படியே ஹீரோ சொன்னதுதான் நம்ம சேனுக்கு ஞாபகம் வருது. அதே நேரத்துக்கு இங்க ஷினியை காட்டுறாங்க. அவ வந்துட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனே நீலாம் என்னோட பொண்ணுன்னே சொல்லிடாத, சரி ஓகே, பிசினஸ்ல தான் உன்னால சாதிக்க முடியல, இருந்தாலும் உன்னால சேனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், தயவு செஞ்சு இங்க இருந்து எழுத்து வெளியில வா, அவளை நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும், அவளை நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா உன்னோட ஸ்டேட்டஸே மாறிடும், அதுக்கப்புறம் இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்களா. இவ இல்ல இல்ல, என் வாழ்க்கையே போச்சு, எனக்கு மானமே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், போட்டு பலர்னு அடிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றா, அதாவது நம்ம ஷினியோட அம்மா வந்து ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க, எல்லார் மாதிரியும் கிடையாது, அந்த பொம்பளை ரொம்ப மோசமான பொம்பளை, அவளை சாதாரணமா யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் வந்து இவளும் இவ தம்பியும் எப்படி பிரிஞ்சாங்கன்ற விஷயத்த சொல்றா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஷினியோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நேரா ஹீரோயினோட வீட்டுக்கே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, என்னதான் இருந்தாலும் இவங்க வந்துட்டு என்னோட புருஷனோட பிள்ளைங்க தானே, எனக்கா ஆம்பளை பையனே கிடையாது, அதனால உங்க பையனை நானே வளர்த்துக்கிறேன், நானே படிக்க வைக்கிறேன், நான் வந்துட்டு என் குடும்பத்தோட பேரையே அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொய்யா ப்ராமிஸ் பண்ணிருக்கா. ஹீரோயினோட அம்மா காரியம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, காசை வாங்கிக்கிட்டு உள்ளைய கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பவும் ஹீரோயின் வந்துட்டு அந்த காசெல்லாம் வாங்காதமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கா. இருந்தாலும் அந்த பொம்பளை கொஞ்சமும் கேட்கல, உங்களை வளர்க்கறதே எனக்கு பெரிய விஷயம், அதனால அவனாவது அங்க நல்லபடியா போய் வளருவான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினியை திட்டி அவனை இவங்க கூட அனுப்பிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என் தம்பியோட டெத்தை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி
பண்ணியே ஆகணும் சீக்கிரமா. அதுல எதுனா க்ளூ கிடைச்சா மட்டும்தான் நம்மளால சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோயினோட தம்பிக்கு வந்து பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா வந்து இவனுக்கு இந்த குட்டி பையனுக்கு நட்ஸ்னா அலர்ஜி, அது அவனுக்குமே தெரியும். அவனுமே சின்ன வயசுல இருந்து சாப்பிட மாட்டானா. பட் ஆனா அவங்க ஆர்டர் பண்ண கேக் வந்து நட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான கேக் தான். அது எப்படி அவன் சாப்பிட்ருப்பான் அப்படின்றதுக்காக அந்த கேக் ஷாப்புக்கே போயிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல நாங்க வந்து நட்ஸை வந்து அப்படியே சேர்க்க மாட்டோம், மாவு கூடயே அரைச்சிருவோம், அரைச்சி தான் சேர்ப்போம் அப்படின்னும் போது தான் அந்த பையனுக்கு அதுல நட்ஸ் இருக்குன்னு தெரியாமையே சாப்பிட்ருக்கான்றது இவங்களுக்கு புரிய வருது. ஆனா யார் வந்து ஆர்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல மேடம் அது 4-5 வருஷம் ஆயிடுச்சு, அதனால அது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் தான் பயங்கரமா ஃபீல் பண்றா. கண் எதிர்க்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியலையே, என் தம்பியோட சாவுக்கு என்னால நியாயம் வாங்கி தரவே முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, கண்டிப்பா இதை இதோட விட்டுற மாட்டோம், நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம், நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். மறுநாள் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போறா. அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவளோட சைபர் சிட்டி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த டீமையே வந்து கேன்சல் பண்ணி விட்டுறா நம்ம ஷினியோட அம்மாக்காரி. எப்படி நீங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கும் போது அவ என்ன சொல்றா அப்படின்னா, நான் தான் இந்த கம்பெனிக்கு மேஜரான ஷேர் ஹோல்டரு, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், இந்த ப்ராஜெக்டே இல்லாம கூட ஆக்க முடியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் உடனே என்ன பண்றான்னா ஹீரோக்கு கால் பண்ணி, அதுக்குள்ளேயே வந்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னும் போது, இவ்வளவு சீக்கிரமா அவ வேலை பண்ணிட்டாலா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். அந்த டைம்க்கு செக்யூரிட்டிஸ் வந்துட்டு, மேடம் உங்ககிட்ட வந்து மேடம் பேசணுன்றாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயினை லெஃப்ட்ல கூட்டிட்டு போகும்போது இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா, மேடம் உங்களோட மொபைலுமே வேணும், ஏன்னா வந்து உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்களாம், அதனால உங்ககிட்ட மொபைல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன பண்றானா, பக்கத்துல இருக்கிறது இவளோட ஸ்பை தான். உடனே இவளோட மொபைலை அவகிட்ட கொடுத்துட்டு அவளோட மொபைலை இவ வாங்கி வச்சுக்கிறா. அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, லெஃப்ட்ல இருந்து இறங்கின உடனே ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. எல்லாரும் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்துட்டு நிறைய லஞ்சம் வாங்கிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, கம்பெனியை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு இருக்கிற எல்லா பழியும் தூக்கி இவன் மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு கேக்குறா. மறுபடியும் இந்த ஸ்பை பொண்ணு இருக்கா இல்லையா, அங்க இருக்க எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப ஹீரோயினுக்குமே ஒரு காஃபியை வைக்கிறா. அந்த காஃபில வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மென்ஸ் டாய்லெட்டுக்கு வந்துட்டு ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருக்கும், லேடிஸ் டாய்லெட்டுக்கு ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் அதுல வரைஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே தெரியுது டாய்லெட்டுக்கு நம்ம இப்ப போய் ஆகணும் போல அப்படின்னு. ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம்க்கு போறாளா, ஆனாலும் தனியா அனுப்பாம அங்கேயுமே வந்துட்டு ஒரு ஆளை தான் அனுப்புறாங்க கூட. உள்ள போனா அங்க ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு பென்ட்ரைவ் இவகிட்ட கொடுக்குறான். இந்த பென்ட்ரைவ் வச்சுக்கோ, இந்த பென்ட்ரைவ்ல வந்துட்டு நம்ம ஷினி இருக்கா இல்லையா, அவ பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கு, இதை வச்சு அவங்க அம்மாவை இப்போதைக்கு பிளாக்மெயில் பண்ணு, அவளை வந்து ஹோல்ட் பண்ணு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பென்ட்ரைவ் கொடுக்குறான். ஹீரோயின் மறுபடியும் கான்ஃபரன்ஸ்க்கு போறா. போன உடனே நாங்க வந்துட்டு மீடியா எல்லாரையும் வர சொல்லிட்டோம், அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயாவே உண்மையை ஒத்துக்கல அப்படின்னா மீடியா வந்துட்டு உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றா அவ. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணட்டுமா, ஒண்ணு நீங்களும் நானும் தனியா பேசலாம், அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாரும் எதிர்க்கையும் பேசலாம் அப்படின்னு சொல்றா. உடனே நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரையும் வெளியில அனுப்பிடுறா. ஹீரோயினோட அப்பங்கார மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். யோ நீ இந்த ஏந்து வெளில போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே அந்த பொம்பளை துரத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க என்ன தூக்குனீங்க அப்படின்னா நான் மட்டும் வந்துட்டு ஜெயிலுக்கு போறதோ இல்ல அப்படின்னா நான் எல்லாத்தையும் எழுதுக்க போறதோ கிடையாது, அது நீங்களும் தான். ஏன்னா உங்க பொண்ணு வந்துட்டு என்ன நிறைய வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஸோ நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னா உங்க பொண்ணையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் துணைக்கு அப்படின்னு சொல்றாளா. அப்போ உடனே வந்து இந்த பொம்பளை என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் யோசித்து உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னும் போது 5 நாள் கிடையாது 5 நிமிஷம் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். கரெக்டா அதே டைமுக்கு வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வேற அங்க வந்துடுறாங்க. 5 நிமிஷம் தான், உங்களுக்கு அதுக்கு மேல டைமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவளை வந்து பயங்கரமா ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காளா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம பயங்கர குழப்பத்துல இருக்கா. பாவம் இந்த ஷினியோட அம்மாக்காரி என்னதான் பண்ண போறா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை டக்குன்னு கூட்டிட்டு போய் மீடியா முன்னாடி நிறுத்தி, இவளுமே என்னோட பொண்ணு தான், எனக்கும் என் புருஷனுக்கும் பிறந்த 2வது பொண்ணு, இவ்வளவு நாள் ஃபாரின்ல படிச்சுட்டு இப்பதான் வந்தா, இவகிட்ட தான் நான் அந்த சைபர் சிட்டி ப்ராஜெக்டை கொடுக்க போறேன், நீங்க எல்லாம் எப்பயுமே அவளுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. புருஷங்காரனுக்கு அடடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். பயங்கரமா கடுப்பான ஷினியோட அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, போயிட்டு பயங்கரமா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப புருஷன்
புருஷங்காரன் அந்த இடத்துக்கு போறான். செல்லம், இதுல எதுவும் ஏன் தப்பு இல்லம்மா, இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா பாருங்க, போய் எகிரி போய் விழறான் அந்த ஆளு. ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து வரும்போதே பார்த்தா சான் வாசல்லே நின்றுகிட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அதாவது நம்ம ஷினியோட தங்கச்சி தான் இவ அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஐயோ இதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து எந்த காரணத்து கொண்டோ உன்னைய என்னையும் பிரிக்கவே மாட்டாரு, நீயும் அந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 100% இல்ல 200% சான்ஸ் இருக்கு, தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேக்குறான். இதை பாரு, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க போற இல்ல பண்ணிக்க மாட்ட அப்படின்றதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருந்ததுன்னா, நான் உன்னை லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எந்த காரணத்து கொண்டு உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன். நான் உன்னை லவ்வே பண்ணல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு லவ் பண்றதுக்கான டைமும் கிடையாது, எனக்கு லவ் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு நீ இனிமே இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாத, உன் வாழ்க்கை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. வீட்டுக்கு போனா வாசல்லையே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா காரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா, உண்மையாவே பெரிய வீட்டு பொண்ணாவே ஆயிட்டியே இன்னைக்கு, சான்ஸே இல்லை. ஆனா அம்மாவை தான் நீ கவனிக்கவே மாட்டேற, எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்கும் போது, எதுக்காக நீங்க என்கிட்ட வந்து வந்து காசு கேட்குறீங்க, என்கிட்ட காசெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றா. இதை பாரு, அதுக்கப்புறம் நீ யாரு, உண்மையாவே நீ யாரோட பொண்ணுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு மொத்தமும் போட்டுக்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, இந்த இடத்துக்கு கரெக்டா நீ வந்துட்டு 9 மணிக்கு போ, அதுக்கப்புறம் அங்க போனீங்கன்னா உனக்கே என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிய வந்துடும், அதுக்கப்புறம் தானாவே உனக்கு காசெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, பாரு அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு உடனே என்னென்னலாம் பண்றாங்க, ஆனா அதெல்லாம் இல்லை அப்படின்னா உண்மையா வந்து அவங்க நம்மளை ஏத்துக்கிறதுக்கெல்லாம் தயாரா இல்லை, அவங்களுக்கு பிரச்சனைன்னா தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு இவனோட கதை என்ன அப்படின்னு சொல்றான். இவனையுமே வந்து இவங்களோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, காசை வாங்கிக்கிட்டு இவங்க அண்ணா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் எப்பவுமே உன்னோட தம்பியை பார்க்கும் போதெல்லாம் வந்து என்னோட சின்ன வயசு ஞாபகம் வரும், அதனாலதான் நான் வந்து அவன் கூட ரொம்ப க்ளோஸாவும் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட அம்மாக்கு விசிட்டிங் கார்டை கொடுத்து ஹீரோயின் ஒரு இடத்துக்கு அனுப்புனா இல்லையா, அது வேற எந்த இடமும் இல்ல, அவங்க அப்பா வந்து இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு, அந்த இடத்துக்கு தான் அனுப்பியிருக்கா. அங்க பார்த்தா அவங்க 2 பேரும் தீவிரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த லேடியும் அந்த டைமுக்கு அங்க போயிடுறாங்க. இந்த பொம்பளை தான் 1ஆம் நம்பர் கேடியாச்சே, அதை பார்த்த உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. சி, இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட இன்னமும் புத்தி வந்த பாடே இல்லை, இவ்வளவு வயசாயும் அப்படின்னு திட்டிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. மறுநாளே நேரா ஷினியோட அம்மாவை போய் பாக்குறதுக்கு போயிடுறாங்க. போய் பார்த்துட்டு, இது பாருங்க ரொம்ப சீன் எல்லாம் போடாதீங்க, முக்கியமான விஷயத்த உங்களுக்கு காட்டிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையும் காட்டிடுறாங்க. அவ்வளவுதான், இந்த பொம்பளை செம்ம கொலவெறி ஆயிடுறா. அட பாவி நாதாரி நாயே, இன்னும் நீ திருந்தின பாடு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்றா. ஷினியோட அம்மா வந்துட்டு யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நைட்டே தான் அந்த கிளப்ல தான் ரூம் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஷினி வந்து எழுந்து வெளியில வரா. அம்மா, நான் வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேம்மா, நான் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் நீ என் பொண்ணு மாதிரி பேசுற, இப்பதான் வந்துட்டு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா அம்மாக்காரி. உடனே விடாம சானுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. சான் வந்து அட்டன் பண்ணவே மாட்டான். இவ செம கடுப்பாயிடுறா. இவன் பார்த்தா ஏதோ ஒரு கிளப்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கான். பக்கத்துல போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவனுக்கு நல்லாவே தெரியுது அவ போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இவன் தெரிஞ்சேதான் அட்டன் பண்ணல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஏதோ ஒரு கிளப்புக்கு வராங்க. அப்ப வந்து ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இந்த மீட்டிங்க்கு போகவே பிடிக்கல, எதுக்காக வந்துட்டு நம்ம ஷினியோட அம்மா என்ன இந்த மீட்டிங்க்கு போன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல, அக்ரிமெண்ட்டை சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏதோ இது எல்லாமே தப்பா இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, நான் இங்கவே கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னவா இருந்தாலும் உடனே என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஷினியை காட்டுறாங்க. போனை அட்டன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயில்ல அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. நீ வர மாட்டல்ல, நீ போன் அட்டன் பண்ண மாட்டல்ல, நான் சொல்ற இடத்துக்கு நீ வா, ஏன்னா உன்னோட ஆள் அவ அங்கதான் இருக்கா, அவளா நானா நீ இன்னைக்கு பார்க்க போறேன், உனக்கு வேணும் அப்படின்னா நீ வந்து அவளை காப்பாத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இங்க நம்ம ஹீரோயினும் வந்து அந்த மீட்டிங்க்கு போயிடுறா. அங்க பார்த்தா நல்ல மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான். அவனை பார்க்கவே வந்துட்டு நமக்கு கடுப்பா தான் இருக்கு, ஏதோ சம்திங் அவன் பண்ண போறான் அப்படின்னு நமக்கு தோணுது. அதே மாதிரி வந்த உடனே ஹீரோயின் கிட்ட அக்ரிமெண்ட் அப்புறம் சைன் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு கம்பெனி கொடு, நம்ம 2 பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா வேற வழி இல்லாம அவன் கொடுத்ததை வாங்கி நம்பி அவ குடிச்சு முடிச்சிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அவளுக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துடுது. ஷினியுமே இந்த கிளப்புக்கு வந்துடுறா. அவ வந்த உடனே வந்து அவங்க அம்மா சொன்ன ரூம் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தேடிக்கிட்டு இருக்கா. இங்க இவனுங்க ஹீரோயின் என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அரைகுறையா ஆக்கிட்டு அப்படியே வந்து ஹீரோயினை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து ஷினி வந்து அதை பாத்துடுறா. பார்த்த உடனே இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா உள்ள போயிட்டு நிறுத்தாத நிறுத்தாத, நானும் ஒரு 2 3 போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவளை பார்த்த உடனே இந்த ஆளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எவடா இவ அப்படின்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்க பாட்டில ஷினியோட மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். இதை ஏன் வேஸ்ட் பண்ணும், இவளையும் சேர்த்து போட்டு 2 பேரையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு போட்டோஸ் எடு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு வந்து அவளோட பொண்ணுதான் இவ அப்படின்றது தெரியாது இல்லையா, அதனால இவன் வந்துட்டு இவளையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம சேன் வந்து இப்பதான் வந்துட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கறான். அந்த மெசேஜ் கேட்ட உடனே சேனுக்கு செமையா டென்ஷன் ஆயிடுது. அவன் உடனே எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தணுன்றதுக்காக இங்க இருந்து கிளம்புறான். ஹீரோ தான் வந்துட்டு அந்த கிளப்போட வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, அவகிட்ட இருந்து ஒரு ஃபோன் வரல, ஒன்றும் வரல, என்ன பண்றது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைமுக்கு கிளப் வாசல்ல சேனோட கார் வந்து நிக்குது. உடனே இவன் பதறி அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுறானா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கும் பயமாயிடுது. எங்க பார்த்தா இவனுங்க வந்து இலவச இணைப்பா வந்தவளையும் சேர்த்து போட்டு அவளையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் சேன் தான் உள்ள வந்துடுறான். வந்த உடனே போட்டு இவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். பின்னாடியே நம்ம ஹீரோவும் வரான் இல்லையா. ஹீரோ வந்து வேக வேகமா ஹீரோயினை பார்த்த உடனே அவன் கோட்டை கட்டி எடுத்துட்டு போய் போத்துறான். அதுக்கப்புறம் விடுவானா சும்மா ஹீரோ அங்க இருக்க பாட்டில எடுத்து அந்த ஆளோட மண்டைய பொழந்துடுறான். கேமரால இருந்த மெமரி கார்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் தூக்கிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அங்க இருந்து வெளியில போயிடுறான். இங்க பார்த்தா நம்ம சேன் என்ன பண்றது, அவ கண்ணு முழிக்கிற வரைக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு நீங்க செத்தீங்கடா, இன்னைக்கு எதுக்காக நீங்க இப்படி பண்ணனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க போற இடத்துல கார் பார்க்கிங் ஆண்டா முன்னாடியே போய் நின்னுறான். போயிட்டு அவனுங்க 2 பேரையுமே அடி பொழந்து எடுக்கிறான். அடப்பாவி இப்பதானடா முடிச்ச, மறுபடியும் ஏண்டா வந்த அப்படின்றானுங்க இவனுங்க 2 பேரும். முதல்ல மரியாதையா யார் இதை பண்ண சொன்னான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு விடுறான். அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க ஹீரோவோட கையெல்லாம் வந்து அடியா இருக்கா. அதனால ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னவா இருந்தாலும் சரி, உன்னோட உயிருக்கு கொஞ்சமாச்சும் மதிப்பு கொடு, நீ தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டல, மறுபடியும் எதுக்காக போய் அவங்க கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு சொல்றா. என்னால என்னோட ஆத்திரத்தை வந்து அடக்கவே முடியல, நான் என்ன பண்றது, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பான். பணம் இருக்கவங்க இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்கெல்லாம் இவ்வளவு கேவலமா சீப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவு நான் நினைச்சு பார்க்கல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு நாளும் உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்காம நான் பார்த்துப்பேன். இனிமே நம்ம லேட் பண்ணவே கூடாது, சீக்கிரமா இந்த விஷயத்த எல்லாத்தையும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் உடனே நானும் அதை தான் நினைக்கிறேன், இது வந்துட்டு இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு போகும்னு எதிர்பார்க்கல, இந்த விஷயத்த எல்லாத்தையும் சட்டுன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்றா. எங்க பாவம் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது பலார்னு ஒன்று விழுது ஷினிக்கு. உனக்கெல்லாம் வந்துட்டு சோறை போட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து செலவுக்கும் காசை கொடுத்தா நீ வந்து சும்மா இல்லாம நீயே தேடி போய் பிரச்சனையில விழுவியா? நான் அவளுக்காக செட் பண்ண ட்ராப்ல நீ எதுக்காக போய் விழுந்து எல்லாத்தையும் கெடுத்த அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சமா. உடனே வந்து இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போச்சு, எனக்கு மான மரியாதைலாம் போச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறா. அப்ப மறுபடியும் அம்மாக்காரி என்ன சொல்றானா, மறுபடியும் நான் உனக்கு இதை தான் சொல்றேன், என் பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, ஏதோ ஒரு பொம்பளை மாதிரி நடந்துக்காத. இந்நேரம் உன் இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு எவன் தேவையோ அவனை வந்துட்டு என் கையை விட்டு போகாதது மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பேன். உங்க அப்பாவை எப்படி இவ்வளோ நாளும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொல்லி தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அடுத்த சீன்லயே வந்துட்டு நம்ம சேன் எங்க குடிச்சுக்கிட்டு இருப்பானோ அந்த இடத்துக்கு ஷினி போறா. அங்க பார்த்தா அவன் வந்துட்டு ஃபுல் போதையில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு நெருக்கமா பேசுறா. வா வீட்டுக்கு போலாம், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது அவனுக்கு அது யாரு அப்படின்னு தெரியல. அவனுக்கு ஹீரோயின் மாதிரி தெரியுது. அதோட மறுநாள் அவன் எழுந்து பார்க்கும் போது பார்த்தா ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கான். யார் கூட இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போறான். பார்த்தா ஷெனி தான். ஹாய் ஹனி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு நல்லா புரிஞ்சிடுது. ஐயோ
இவன் நல்லா நம்மளுக்கு பிளான் பண்ணி சிக்க வச்சுட்டாடான்னு. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இவன் வந்துட்டு எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம எந்த நேரமும் தனியாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து இவனை சமாதானப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி பாக்குறான். இருந்தாலும் ஹீரோக்கு வந்துட்டு இப்போதைக்கு இவன் கிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவனுமே வந்து தள்ளி போயிடுறான். ஷினியோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாங்க போல. அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னும் போது என்ன ரிப்போர்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரிப்போர்ட்ல வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட குடிக்கவே கூடாது, ஸ்மோக் பண்ணவே கூடாது, உயிருக்கே ஆபத்தாயிடும், காப்பாத்துறது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றா. ஷெனியோட அப்பாவுக்கு மூணாவது ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நேரா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பார், என் புருஷன் கூட வந்துட்டு உன்னை இந்த அளவு செட்டில் பண்ணுவானா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், ஏன் எல்லாத்தையும் நான் சொல்றதெல்லாம் பண்ணினா இன்னும் கூட பணம் தரேன். ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என் புருஷனை எந்த நேரம் நீ குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீங்க என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. ஆமா ஆண்டி செல்லம், நான் மிரட்டுறேன். நீ காசு வாங்கிக்கிட்டு பண்ண அப்படின்னா உனக்கு தான் நல்லது. இல்ல அப்படின்னா என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி எல்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறா. அதுக்கப்புறத்துல இருந்து பார்த்தா ஷினியோட அப்பாக்கு போதைய தெளியவே விடுறது இல்ல. இந்த பொம்பளை குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கா. அந்த ஆளும் மொடா குடிக்கார மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல ஷினியோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சானோட அப்பாவை போய் பாக்குறாங்க. என்னங்க பண்றது, இதுக்கு மேல வந்து லேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஷினி வந்து பிரெக்னெண்டா இருக்கா. அவ 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. இப்ப நம்ம இமீடியட்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லது, இல்லைன்னா வயிறெல்லாம் பெருசாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவருமே என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாதுங்க, உடனே நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணியே ஆகணும். அடுத்த வாரம் என்னோட பர்த்டே வருது, அந்த பர்த்டே அன்னைக்கே வந்து இவங்களுக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சான் தான் பாவமா நின்னுகிட்டு இருக்கான். அடி பாவி, என்ன பண்ணடி நீ என்ன அப்படின்ற மாதிரி. சானோட அப்பாவோட பர்த்டே டேட்டுமே வந்துடுது. இவங்களுக்கு அன்னைக்கு கல்யாணம் ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இவனுக்கு வந்து எதுலயும் கலந்துக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. இவளும் வந்து இவன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. இது பார், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, சும்மா நீ நடந்ததையே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வேலைக்காகாது, நமக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இதுக்கப்புறமாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஏவன் நீ ஏதாவது பேசிட்டு போ அப்படின்னு காதுலயே வாங்காத மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு நம்ம சேனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இது பார், அவன் வந்து 18 வயசு கம்மியான பையன் கிடையாது, அவன் வளர்ந்துட்டான், இதுக்கப்புறம் அவனை பத்தி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல, அவனோட லைஃப் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்ட்டிக்கு வந்த உடனே வந்துட்டு நம்ம ஷினிக்கு செம்ம கடுப்பாயிடுது. சேனுமே வந்துட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறான். ஷினி வேணும்னே என்ன பண்றா அப்படின்னா, நம்ம சேனை வேக வேகமா அவகிட்ட எடுத்துட்டு போயிட்டு, இது பாரு, நான் வந்து உனக்கு அக்கா, இவன் வந்து உனக்கு இனிமே மாமாவாயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்போ உடனே ஹீரோயின் ஒரு பிட்ட போடுறா. கரெக்ட் தான், இனிமே நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடணும், ஆனா நீ என்ன ஆன்டின்னு கூப்பிடணும், ஏன் தெரியுமா, நானும் நம்ம ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், நம்ம ஷினிக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்றான், ஆமா நானும் இவளும் வந்துட்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னும் போது, அடப்பாவி, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதே இல்லையடா உன் லைஃப்ல, ஓ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, சரி சரி எப்படியா இருந்தாலும் சரி சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சபடியே வந்துட்டு நம்ம ஷினியோட அம்மா நின்னுகிட்டு இருக்கா. இவ வேற ஏதோ பிளான்ல இருக்கா போல. பார்ட்டியும் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவோட அண்ணாவும் பேசிக்கிட்டு இருக்காரு, எங்க என் பொண்ணு, எங்க என் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம ஷினியோட அம்மாவோட பிளான் போல. ஓ நீதான் என் மாப்பிள்ளையா, ஐயோ அழகாவே இருக்கியே, சான்ஸே இல்லை, இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, சரி சரி எங்க என்னோட சம்மந்தி அப்படின்னும் போது நம்ம ஹீரோவோட அண்ணாக்கு பகீர்னு இருக்கு. ஐயோ இந்த பொம்பளை யாருடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சம்மந்தி, நான் தான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல, நான் தான் ஹீரோயினோட அம்மா, இதாங்க உங்களுக்காக பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், 50 வயசு இல்லை நீங்க 100 வயசு வரையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. யார் இந்த பொம்பளை, இந்த பொம்பளை இழுத்து வெளில போடுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு மரியாதையா வாமா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்கள இழுத்துக்கிட்டு போறா. அதே நேரத்துக்கு இங்க ஷினிக்கும் ஷினியோட அம்மாக்கும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்த உடனே செம்ம டைம் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு, பயங்கர ஃபன் ஆயிடுச்சு. ஷினியோட அம்மா தான் வந்துட்டு நைட்டோட நைட்டா போயிட்டு நம்ம சானோட அப்பாவோட பர்த்டே பார்ட்டி, அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணுக்கும் கல்யாணம், நீ வந்துரு, உன் பொண்ணும் அங்க ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா, அதனால அதுவுமே நீ சம்மந்த பேசிட்டு வந்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கார்டை கொடுத்துட்டு வந்திருக்கா.
ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு இதுக்காக தானே நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நிறைய அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றா. இதை நீ முதல்லயே பண்ணியிருந்தீன்னா நான் எதுக்காக இவ்வளோ தொலைவு வரப்போறேன், நீ தான் என்னவோ எனக்கு காசே கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, அதனால தான் நான் வர வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை மனசாச்சே இல்லாம காசை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்பதான் ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வரா. ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, உனக்கு மானமே போச்சு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, நம்மளை பெத்தவங்க இந்த அளவு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அன்னைக்கு உன் தம்பியோட பர்த்டே அன்னைக்கு கேக் யார் ஆர்டர் பண்ண நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். வந்துட்டு அவங்க தம்பிக்காக கேக் ஆர்டர் பண்ணாங்க இல்லையா, அந்த பொம்பளைய பார்க்கறதுக்காக போறா. நீங்க தான் வந்து ஜங்கா ஷெனியோட வீட்டுல வேலை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொம்பளை பாட்டுட்டு அதெல்லாம் இல்லை எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஓடுது. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ரெண்டு சைடும் லாக் பண்ணிடுறாங்க. நான் தான் வந்து உங்களை அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோலலாம் பார்த்துருக்கேனே ஷினி, நீங்கள் தான் வளர்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல, நான் அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா போகட்டும் விடு, நம்ம வந்துட்டு அவங்கள எப்படி வந்து நம்ம வழிக்கு வர வைக்கணுமோ அப்படி தான் வர வைக்கணும். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு அந்த பொம்பளை நமக்கு எந்த எவிடன்ஸும் கொடுக்காது, ஸோ எவிடன்ஸை நம்மளே தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள்ல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணு கூட தான் இந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். அவன் வந்து இந்த சின்ன சின்ன கேஸ் எல்லாம் திருட்டு கேஸ் அது இதுன்னு பண்ணிட்டு தலைமறைவா இருக்கான். பொண்ணு ஒரு ஆளா வந்துட்டு சம்பாரிச்சுதான் இவங்களை பார்த்துக்கிட்டு வரா. அப்பவும் இவங்க காசு கேட்டு அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ என்ன சொல்றானா, எனக்கு 30 வயசுக்கு மேல ஆச்சு, இதுவரையில நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்காம உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்பப்ப நீ இவ்வளவு செலவுக்கு காசு கேட்டீங்கன்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அப்பவும் இவங்க விடாம அவகிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பொம்பளைக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. உடனே பொண்ணு வேலைக்கு போன உடனே இந்த பொம்பளை எங்கேயோ தனியா கிளம்பி போறா. எங்கடா இந்த பொம்பளை போறா அப்படின்னு பார்த்தா பையனை பார்க்கறதுக்காக போறா. பொண்ணு கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு வந்து கொடுத்து பையனை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க இவங்க. ஏன் அப்படின்னா அவன் இன்னமும் சூதாடிக்கிட்டு இந்த காசெல்லாம் தண்டை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இந்த அம்மா அவளோட கஷ்டப்படுற காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவனுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பொம்பளை வந்து காசு கொடுக்கறது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தம்பி வந்துட்டு அந்த சொத்துக்கே வந்து ஒரு வாரிசா தானே இருக்கணும். அப்போ வந்து அந்த பையனையே இவங்க கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த பொம்பளைக்கு நிறைய காசு கொடுத்து தானே செட்டில் பண்ணி இருந்திருக்கணும். எப்படி இந்த பொம்பளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு டவுட். உடனே என்ன பண்றாங்கன்னா, பொண்ணு வேலை செய்யற கடைக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே சும்மா ரொம்ப நேரம் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அம்மா வந்துட்டு பிள்ளைக்கு காசு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இங்கேயே வச்சிடுறாங்க. அந்த பொண்ணுமே பாத்துடுறா. நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த வீட்டை விட்டே நான் போறேன், நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா ஏன் பணத்தெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த நாதாரிக்கு நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பொண்ணு கோவப்படுறா. அப்பவும் இந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் என் காசுல வாங்குது, இதெல்லாம் நீ எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஷினியோட அம்மாவை இவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அப்பதான் வந்து இவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது எப்படி பண்றது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷினியோட அம்மாவோட போட்டோவை போட்டு சும்மா ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டை எடுத்துட்டு வந்து இவங்க பெரிய பிசினஸ் உமன் ஆயிட்டாங்க சைனாலேயே அப்படின்ற மாதிரி போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனேயே வந்துட்டு இவங்களுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இவகிட்ட காசு கேட்டா என்ன அப்படின்னு. அதோட ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கொண்டு போய் அவ தங்கியிருக்க இடத்துல டிராப் பண்றான். அங்க போய் பார்த்தா லிஃப்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போட்டிருக்கு. அதனால இவ படிக்கட்டு வழியா போலாம் அப்படின்னு பார்க்கும் போது இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ வந்துட்டு கார்ல பாக்குறான், ஹீரோயின் அவளோட பர்ஸை விட்டுட்டு போயிடுறா. அதனால அதை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இங்க வரான். லிஃப்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு பார்த்துட்டு இவனும் படிக்கட்டுல ஏறும் போதுதான் ஒரு விஷயத்த நோட் பண்றான். ஹீரோயினோட கம்பல் எல்லாம் உடஞ்சு விழுந்திருக்கு. அது உடஞ்சு விழுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை இல்லையா, அதனால அவன் ரொம்ப பயந்துடுறான். ஹீரோ வந்து சேரிட்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு ரெஸ்கியூ டீம் தானே வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, அவனோட டீம்ல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு இந்த ஏரியால இருக்க சிசிடிவி கேமரா அது இதுன்னு எல்லாத்தையும் உடனே செக் பண்ணணும், நம்ம போலீஸ்க்கு போனா கூட டைம் வேஸ்ட் ஆயிடும், நம்ம அதுக்குள்ள அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே, அண்ணாவுக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு அண்ணாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டா, இது பார் அந்த பொண்ணு வந்துட்டு தகாத முறையில பிறந்த பொண்ணு, அவளுக்காகலாம் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, தயவு செஞ்சு வந்துட்டு
அவளை பிரேக்கப் பண்ணிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரா. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்பனா இவ்வளவு நாளைக்கு நீங்க என்னையுமே அந்த மாதிரி தான் நினைச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னா, நான் தான் உங்களை வந்துட்டு உண்மையாவே நீங்க என்ன லவ் பண்ணி தான் தம்பியா ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். இங்க பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு போட்ல தான் கண் விழிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது, உனக்கு தெரியாதா நம்ம எல்லாரையும் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. போலீஸ் வந்து காப்பாத்தணும்னா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம ஏதாவது பண்ணி தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே ஹீரோயின் என்ன பண்றானா, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் உண்மையாவே செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாக்கிறதுக்கு வரான். 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவனை அடி அடின்னு அடிச்சு போட்டுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டுட்டு இன்னொருத்தன் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வரான் ரெடியா. அவன் உள்ள நுழையும் போதே அவன் மண்டையில சாக்கு பைய போட்டு சும்மா அடி பின்னி எடுத்துறாளுங்க. 3 பேரும் சேர்ந்து மிதின்னு மிதிச்சிடறாளுங்க. அவன் பாவம் மயங்கியே போயிடுறான். என்னடா ஆச்சு, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திறந்து பார்த்தாதான் தெரியுது அது நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கான். அடி பின்னி எடுத்ததுக்கு அப்புறமா கூட்டிட்டு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கால. அவன் செம்ம கோவத்துல இருக்கான். அடி பாவி, யார் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்களேடி அப்படின்னு கேக்குறான். நீ வாயை திறந்து பேச வேண்டியது தானே அப்படின்னும் போது, ஆமா எங்க வாயை திறந்து பேச விட்டீங்க, உள்ள வந்த உடனே தான் என்ன குமுறு கஞ்சி காசிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்து உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டேன். நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லாமே விட்டுட்டேன். நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லை. இது எல்லாமே வந்து என் மைண்டுக்குள்ள வந்து போச்சு. நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. உடனே வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோயினோட வீடுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க வந்து பார்த்தா இவளோட திங்ஸ் எல்லாமே உடைஞ்சு கிடக்குது. இவளோட சிஸ்டம், லேப்டாப் எல்லாமே வந்து காணாம போயிருக்கு. ஹீரோயினுக்கு ஸ்பை ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ போன் பண்றா. போன் பண்ண உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம ஷெனியோட அம்மா உங்க அம்மாக்கு கால் பண்ணி உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க, உங்களோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. உடனே தான் ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இவங்க அம்மா தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கா. செம்ம கோவமா ஷெனியோட அம்மாவை பார்க்கறதுக்கு ஹீரோயின் போறா. அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, உன்கிட்ட பிளாக்மெயில் அனுபவிக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் தான் கொடுத்த உங்க அம்மாக்கு, அசால்ட்டா உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க, சான்ஸே இல்ல, உங்க அம்மாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா அம்மாக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் செம்ம கடுப்புல இங்க வரா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, உனக்கெல்லாம் வந்து வெக்கமாவே இல்லையா, உன் பிள்ளைய கொன்னுட்டாங்க அவங்க, அது உனக்கு ஏதாவது தெரியுதா, காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, உனக்கெல்லாம் அம்மாவா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறா. என்ன அந்த லேப்டாப் ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா, நான் வேணா 10,000 ரூபாய் உனக்கு கொடுத்துட்றேன், புதுசா போய் வாங்கிக்கோ, இதுக்காக யாருன்னா வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்களா, செத்து போனவங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருந்து என்ன ஆக போகுது, மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா அம்மாக்காரி. நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பு வருது. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு, சீக்கிரமா என்னோட வீட்டை வந்து செக் பண்ணுங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அங்க ஒரு திருடன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவோட அண்ணா வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. இதை பாரு, நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன், அந்த பொண்ணு கூட இனிமே நீ சுத்தக்கூடாது, கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும், நீ அவளை கல்யாணம் பண்ணினா நீ தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ என்னால முடியாதுன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாம நாங்க ஒருத்தர் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றான். சான் நின்னு மேலேயே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே ஷினி வரா. என்னாச்சு, உங்க அங்கிளுக்கு அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சு போச்சா, இந்த குடும்பத்தை விட்டு உங்க அப்பா அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறேன்ல, பரவாயில்ல நீ உன் வேலையை மட்டும் பாரு, இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்றா. உடனே இவன், நான் கீழேயே போக வேணாம்னு தான் நினைச்சேன், இப்ப நீ சொல்லிட்டல போகாதன்னு, கண்டிப்பா நான் போவேன் அப்படின்னு போறான். அப்ப சானோட அப்பா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தா, இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னா இனிமே உனக்கு இந்த குடும்பத்துல இடமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அப்ப சான் போயிட்டு, அப்பா எதுக்காக இப்படி பண்றீங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னும் போது, மரியாதையை நீ வாயை முடிக்கிட்டு மேல போடா அப்படின்னு கத்தி விட்டுறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோயினை பார்க்க வந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எவ்வளவு உனக்கு தைரியம் இருந்திருந்தா என்னையே போலீஸ்ல நீ புடிச்சு கொடுத்திருப்ப, ஒரு அம்மானு கூட இல்லாம இப்படி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்களா. இவளுக்கு செம்ம ஆத்திரம் வருது. நீ எல்லாம் அம்மாவே கிடையாது, மரியாதை இங்க வந்து போ அப்படின்னு கத்துறா. இருந்தாலுமே வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பெத்ததுக்கு ஒரு கல்லை பெத்திருந்திருக்கலாம்டி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, தயவு செஞ்சு இங்க இருந்து செத்து தொலை எங்கன்னா போய்
அப்படின்னு கத்துறாங்க. அழுதுகிட்டே ஹீரோவை பார்க்கலான்னு அங்க போனா அவன் பெட்டி படிக்கையோட நின்னுகிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது எனக்கு இனிமே யாருமே இல்ல, எனக்கு ஒரு வீடும் இல்ல அப்படின்னு சொல்றான். நானும் அதே மாதிரி தான் வந்திருக்கேன். சரி ஓகே, உனக்கும் வீடு இல்ல எனக்கும் வீடு இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த ஜாங் லேடி இருக்கா இல்லையா, அவ வந்து ஷெனியோட அம்மாவை வந்து பாக்குறதுக்கு வரா. இவ கிட்ட சொல்லிதான் அவங்க அந்த கேக்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது ஹீரோயினோட தம்பியை கொல்லணும்ன்ற காரணத்துக்காகவே தான் அதை பண்ணிருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவ இப்ப பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு போறா. ஹீரோயினோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் குடிச்சு குடிச்சு பிரெயின் டெட்டே ஆகுற ரேஞ்சுக்கு ஆயிட்டான். இனிமே அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, படுத்த படுக்கையா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சு அவருக்கு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்கறாள. நான் என்ன பண்ணேன், குடிக்க கூடாதுன்னு சொன்னாலும் ஒரு நாளை போல குடிச்சுக்கிட்டே கிடந்தான், வீட்டுக்கு கூட அவன் வரல, நான் என்ன பண்றது, நானுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறா. இப்பதான் சான் வந்து கேட்கறான், அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காராமே, உனக்கு தெரியுமா, நீ போலியா அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் போகணும், அம்மா எனக்கு சொன்னாங்க, நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, என்ன அந்த ஆள் செத்தா போயிட்டான், அவன் சாகலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஷெனி வந்துட்டு நம்ம சானோட அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறா. அப்போ வந்து அவரோட செக்ரட்டரியும் அவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட சேரிட்டி ஒர்க் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்த காசு, அதாவது என்ஜிஓலாம் அனுப்புவாங்க இல்லையா, அந்த காசு எல்லாத்தையும் அவரோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த படத்தை எப்படி வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவ கேட்டுறா. அதே நேரத்துக்கு ஷெனியோட அம்மா கிட்ட இந்த ஜாங் இருக்கா இல்லையா, அந்த பொம்பளை சும்மா சும்மா வந்து காசு கேட்டுக்கிட்டே இருக்காளா, அதனால இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. லாஸ்டா நான் உனக்கு ஒரே ஒரு வேலை தரேன், அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்ட அப்படின்னா உனக்கு பல்கா நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொம்பளையும் சரின்னு சொல்றா. நைட்டு சான் வந்து தூங்குறதுக்கு வரும்போது ஷினி என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோட கல்யாணத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அதில் இஷ்டமே இல்லை. எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை, என்னால் அதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியவே முடியாது, இது என்னோட முடிவு தான், நீ கேட்டு தான் ஆகணும், இந்த கல்யாணத்தை நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். அப்போ இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து இந்த திருட்டு வேலைலாம் பண்ணியிருக்காராம், அது எல்லாமே எனக்கு தெரியும், நாளைக்கே நான் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு இவ சொல்றது உண்மை அப்படின்ற விஷயமே தெரியாது. இவன் என்ன பண்றானா, என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் காலையில பார்த்தா ஜானோட அப்பா வந்து நெஞ்சு புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னன்னா அவ உண்மையாவே சொன்ன மாதிரி சோசியல் மீடியால எல்லாத்தையும் போட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வரான் அவங்க அண்ணனை பாக்குறதுக்காக. பார்த்து அவர் ட்ரிப் எல்லாம் ஏத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க கவலையே படாதீங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் உங்களுக்கு பதில் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ஆளு வெக்கமே இல்லாம ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா சான் தான் வந்து அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்றான். பரவாயில்ல விடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிக்கிறான். அதே நேரத்துக்கு ஷினி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ கஷ்டப்பட்டு மாடி படிக்கட்டுல இருந்து இறங்கிக்கிட்டு இருக்கா. ஆனா அதை ஒழுங்கா எடுக்க தெரியாம அப்படியே காலை வாரி அங்க விழறா. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அவ தான் பிரெக்னண்டா இருந்தாலே. நம்ம ஹீரோயின் வந்து வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா, இருந்த எல்லா ப்ரூஃபையும் வந்து திருடிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட தம்பியோட சாவுக்கு அவளுக்கு நியாயம் வாங்கி தர முடியுமா முடியாதா அப்படின்றதே வந்து கேள்விக்குறியாயிடுது. அப்போ இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் இல்லை, அந்த ஜாங்குன்ற லேடி இருக்கா இல்லையா, அவ தான் ஃபோன் பண்றா. நான் வந்துட்டு உனக்கு வந்து ப்ரூஃப் எல்லாம் தரேன், அதை வச்சு நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குறா. சரி ஓகே, எங்க வரணும் அப்படின்னு கேட்குறா ஹீரோயினும். அவளும் ஒரு அட்ரஸ் சொல்றா. ஃபோன் பண்ணா ஹீரோ வந்து பிஸியா இருக்கான், ஃபோன் அட்டன் பண்ணல. அதனால உடனே நான் இந்த இடத்துக்கு போறேன், இந்த மாதிரி ஜாங் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கிளம்புறா. அந்த பில்டிங்கே பார்த்தா ஏதோ பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. இவ போய் அங்க நின்னுக்கிட்டு இருக்கா. அந்த பொம்பளை வந்துட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மண்டையிலேயே ஓங்கி அடிச்சிடுறா. இது எல்லாமே ஷெனியோட அம்மாவோட வேலை தான். இந்த ஜாங் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க சொன்ன எல்லாமே நான் செஞ்சுட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. இந்த பொம்பளைக்கு பணத்தையும் கொடுத்துட்டு அதே கல்லை எடுத்து இந்த பொம்பளையோட மண்டையிலேயே ஓங்கி ஒண்ணு வைக்கிறா. வச்சது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே இங்க விழுந்து கிடக்குறாங்க இல்லையா, சோ கன்ஃபார்மா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோயினோட கையில அந்த கல் இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அந்த பொம்பளைய கல்லால அடிச்ச மாதிரி தான் வந்து பார்த்த உடனே தெரியும். ஆனா அந்த ஜாங் பொம்பளை வந்து அங்கேயே செத்து போயிடுறா. ஹீரோயினுக்கு மட்டும் உயிர் இருக்கு. அப்ப வந்து ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீ கவலைப்படாத, நான் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் ஹீரோக்கு வந்துட்டு
பார்த்துட்டு உயிரே வருது. அப்பாடா, இல்லைன்னா உன்னதான் வந்து போலீஸ் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஷினிக்கு அபார்ஷன் ஆனதுனால அங்க ஊரையே பரட்டி போடுற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் சான் உள்ள வரான். உள்ள வரும்போதே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இங்க இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, உனக்கு பில் பே பண்றதுக்கு ₹1 கூட காசு கிடையாது அப்படின்னும் போது, எனக்கு ஏன்டா காசு கிடையாது அப்படின்னு கேக்குறா. ஏன்னா நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எப்படிடா என்ன டிவோர்ஸ் பண்ணுவ? உனக்கு வெக்கமா இல்ல? நம்ம குழந்தையே செத்து போச்சு அப்படின்னு சொல்றா. உனக்கு அந்த குழந்தை பிறக்கறதுக்கு சும்மா இருக்கலாம். உன்ன மாதிரி தான் அந்த குழந்தையும் இருக்கும். அதனால நான் வந்து என் மனசை தேத்திக்கிட்டேன். உன் வயித்துல என் குழந்தை வளரவே கூடாது. நான் வந்து உன்னை லவ்வே பண்ணல ஃபர்ஸ்ட். அந்த குழந்தை நம்மளோட லவ்னால உருவாகல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா, ஷினியோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு இல்லையா, அவரு வந்துட்டு ஒரு தேர்ட் ஒன்று கனெக்ஷன் வச்சிருந்தாரு. அந்த பொம்பளை வந்து அப்ரூவர் ஆயிட்டா. அவ வந்து இவங்க தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி இப்படி குடிக்க வைக்க சொன்னாங்க அவரை. அதனாலதான் இப்போதைக்கு அவரோட நிலைமை இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஷினியோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சதுனால அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே வந்து இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இவளுக்கு கையில காசே இல்லை. உனக்கு காசு எதுனா வேணும் அப்படின்னா நீ இந்த பேப்பர்ல சைன் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு செட்டில்மெண்ட் கொடுப்பேன். நீ சைன் பண்ணல அப்படின்னா உனக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சான் சொல்றான். அவ்வளவுதான், இவ்வளவு நாள் அரை பைத்தியமா இருந்தது இப்ப முழு பைத்தியமாவே மாறிடுச்சு. உன்னா நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஓகே, உன்னை வந்துட்டு பில் பே பண்ணல அப்படின்னா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. நீயும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க அம்மா கூட உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோ கூட வந்துட்டு அந்த ரெஸ்கியூ டீம்ல சேர்ந்துடுறா. இனிமே நீயும் நானும் ஒன்னாவே தான் இருக்க போறோம். இதுக்கப்புறம் எதுக்குமே பிரிய போறது கிடையாது. நிறைய காசு பணம் எதுவும் எனக்கு தேவையில்லை. உன் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. உங்க அம்மா அரெஸ்ட் பண்ணிருக்கோம், அவங்க சூதாடிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது, எனக்கு அம்மாவே இல்லைங்க, நான் ஒரு அனாதை. அதனால சூதாடுறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அந்த பொம்பளைய அப்படியே ஜெயிலே போடுங்க, வெளியிலேயே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. இதை கேட்ட ஹீரோக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. அவன் ரொம்ப சந்தோஷமாயிரான். இனிமே நீயும் நானும் மட்டும்தான் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோடைய இந்த எபிசோடில் இந்த ட்ராமாவே முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராமா ஷார்ட் ட்ராமா தான், பட் ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.